வேரை தேடி விழுதுகளாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா பெருமன்றம், அதாவது சைவ சித்தாந்த பெருமன்றம் என்பது வேர். ஆனால் விடுதுகளாக அதனுடைய கிளையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் திருப்பார்பள்ளி சித்தாந்த சைவ நிறுவனம் இருக்கிறது என்பதை பிரகடனப்படுத்துகின்ற வகையில் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதனால தான் வேரை தேடி விடுதுகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னேன். குறிப்பாக சிறப்பாக இந்த மன்றத்தினுடைய நிகழ்வுகளுக்கு பிதாமகராக இன்றைய நாள் நிகழ்ச்சியில், அந்த புத்தகம் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் பேசுகின்ற அந்த சூழ்நிலையில் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பிற்கு இப்படி ஒரு புத்தகத்தை ஆண்டுதோறும் இடுவதற்கு பிதாமகனாக இருக்கக்கூடியவர் இந்த மன்றத்தினுடைய தொடக்க காலத்திலே தூணாக இருந்து இதை கட்டி காத்த பெருந்தகை ஞானப்பிரகாசம் என்று நாங்களெல்லாம் அழைத்தாலும் கூட நான் சொல்வது அறிவொளி என்பது. எங்கே சார்? ஓ அப்படியா? அறிவொளி ஆகிய அந்த ஞானப்பிரகாசம் அவர்கள் தான் தேநீர் வழங்குவது, உணவு கொடுப்பது போன்ற எல்லாருடைய அமைப்பையும் இதில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இதை தொடக்கி வைத்த பெருமை நம்முடைய ஞானப்பிரகாசம் அவர்களை சாரும். இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தினராகிய பெருமக்கள், நீங்கள் இருந்து எங்களை ஆசீர்வாதம் செய்யணும். நீங்கள் தான் வேறு, நாங்கள் விழுது. எங்களை நீங்கள் ஆசீர்வாதம் செய்கிறீர்கள் என்ற வகைக்குத்தான் தலைவர் அவர்கள் எப்போ இருந்தாலும் நாங்கள் பேசக்கூடியவங்க என்பதை எடுத்து காட்டினார். நல்லூர் சரவணனை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. இந்த மன்றத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஐயா நல்ல கவிஞர், இந்த அமைப்புக்கு உரிய மதிப்பியல் தலைவர் அவர்கள், அவர் நல்ல என்னிடத்தில் உட்கார்ந்தவொடனே கேட்டார், சரவணன் அவர்கள் நமக்கு புதிதாக இந்த ஆண்டு தானே வந்திருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். உண்மைதான், ஆனாலும் அவர் பழையவர். ஏன் என்று சொன்னால், இந்த ஊரை சார்ந்திருக்கக்கூடிய பெருமக்கள் பேராசராக இருந்த நம்முடைய வை ரத்ன சபாபதி அவருடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள். வை ரத்ன சபாபதி அவர்கள் நம்ம ஊரை சார்ந்தவர்கள், கரையரோட்டு குப்பத்தை சார்ந்தவர்கள். அவருடைய இல்லத்திலேயே இருந்தவர்கள் நம்முடைய சரவணன் அவர்கள். அவர்களும் அடியனும் ஞானப்பிரகாசமும் இவர்களெல்லாம் ஒரு தோட்டத்தில் மேய்ந்த பசுக்கள். ஏன்னா தோட்டத்தில் மேய்ந்து வெள்ளை பசுன்னு அங்கே கவிஞர் தேசிகநாம்பெள்ள சொல்வார். மயிலம் என்ற தமிழ் தோட்டத்தில் சுற்றி திரிந்த பசுக்கள் நாங்கள் எல்லாம். நம்முடைய சிவலிங்கனார் அவர்களுக்கு நேரடியான மாணாக்கரவர். நம்ம ஊரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் தான் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அதனால தான் அப்பர் சுவாமிகள் இங்கே கரையறுகின்ற அந்த அப்பர் சுவாமிகள் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அமைப்பினை சொல்லுகின்ற பொழுது கடமை என்பதை வற்புறுத்தினார். கடமைக்காக வற்புறுத்தவில்லை, கடமையை வற்புறுத்தினார் தவிர ஏதோ போகிற போக்கில் கடமைக்காக சொல்லிட்டு போகணும்னு சொல்லலை. எனவே அந்த தமிழ் கடமையை செய்வதற்குரிய அடையாளமாக இருக்கக்கூடியவர்களை பல பேர் அடையாளம் காட்டுவதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பலருள் நம்முடைய நல்லூர் சரவணன் அவர்களும் ஒருவர். ஆன்மீகத்தில் அரசியல் நுழையக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர். அரசியலில் ஆன்மீகம் நுழையலாம், அரசியல் புனிதமாகும். ஆனால் ஆன்மீகத்தில் அரசியல் நுழையக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய நல்லூர் சரவணன். ஏராளமான பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார்கள். பால சீனிவாசன் இந்த மன்றத்திற்கு இவர்களைப் போல அவர்களும் ஒரு வகையான வேறாக இருக்கக்கூடியவர்கள். பால சீனிவாசன் நல்ல பெரிய வழக்கறிஞர். அவர் வழக்கறிஞர் இந்த அளவுக்கு அமைதியாக இருக்கார் பாருங்க. அவர் ஆரவாரம் இல்லாமல் அப்படிப்பட்டவர். பல அமைப்புகளுக்கு சொந்தக்காரர் அவர்கள். இந்த மன்றத்தினுடைய பெருமன்றத்தினுடைய சிறந்த தூணாக அவர் வீற்றிருக்கிறார்கள். ஆக இப்படியெல்லாம் பல பேரும் அறிமுகப்படுகின்ற வகையில் இங்கே வந்திருக்கிற கந்தர் அந்தாதியிலேயே அருணகிரிநாதர் தகராலயம் என்றே ஒரு பாடலை பாடுகிறார். இன்றைக்கு பாம்பன் சுவாமிகளுடைய தகராலயத்தை சொல்ல இருக்கிறார்கள். அதுவும் நமக்கு ஒரு தொடர்பு உண்டு. நம்முடைய சுவாமிகள் 5ஆம் பட்டத்து குருமுகா சன்னிதானம் அவர்கள், ஞானியார் சுவாமி அவர்கள் ஆரணியில்
மடத்தில் இருந்த பொழுது கால் இடறி விழுந்து விட்டார்கள். அப்படி விழுந்த பொழுது கால் முறிந்து விட்டது. பலவேறு வகையான மருத்துவம் செய்யப்பட்டது. இருந்தாலும் இந்த மருத்துவம் எல்லாம் அவர்களுக்கு பலனளிக்கவில்லை. இருந்தாலும் அவர்கள் பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசத்தை தான் மருந்தாக படித்தார்கள். அதோட வாழ்க்கை வரலாற்றில் இருக்கிறது. மருந்தாக படித்தார்கள். அப்படி படித்து அந்த எலும்பு கூடியது. அதனாலே அவர்கள் பாடிய ஒரு நூல்தான் குரு துதி என்கின்ற நூல். அதை கூட நம்முடைய ஞானப்பிரகாசம் அவர்கள்தான் மன்றத்தினுடைய சூழ்நிலையாக அவர்கள் இருந்த காலத்தில் வெளியிட்டார்கள் அந்த புத்தகத்தை. அந்த புத்தகத்திற்கு சிவலிங்கனார் உரை எழுதினார். நல்லூர் சரவணன், நல்லூர் நல்லதை ஊறுகின்ற வகையில் நமக்கு பல செய்திகளை இங்கே சொல்லி காட்டுவார்கள் என்பதாக அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்புக்கு இந்த மன்றத்துக்கு நன்றியை கூறி, இப்பொழுது தலைவர் அவர்கள் சொன்னது போல நல்லூர் அவர்கள் இப்போது நமக்கு தகராலயத்தை நமக்கு சொல்வார்கள் என்பதாக கேட்டுக்கொள்கிறேன். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் எமையவர்க்கு அன்பன் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியவங்களுக்கே. நம்முடைய போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய ஞானியார் சுவாமிகளுடைய அருளால் இந்த சைவ சித்தாந்த பயிர் தழைக்க நிறுவப்பெற்ற சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்கிற ஒரு நிறுவனம், அதைத் தொடர்ந்து இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இங்கே திருப்பாதிரிப்புலியூர் சித்தாந்த சைவநெறி மன்றம் இணைந்து இங்கே இந்த சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் 120வது ஆண்டு விழாவினை மாலையில் நடத்த உள்ளது. அதற்கு முன்னதாக காலை திங்கள் நிகழ்ச்சியாக அல்லது மாதந்தோறும் நடக்கிற நிகழ்ச்சியாக இந்த திருப்பாதிரிப்புலியூர் சித்தாந்த சைவநெறி மன்றத்தினர் நடத்தி கொண்டிருக்கின்ற விரிவுரை அல்லது சொற்பொழிவு நிகழ்ச்சியில் என்னையும் இங்கே இணைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நம்முடைய மன்றத்தின் தொடக்கத்திற்கு முன்னதாக அமைய வேண்டும் என்று சொன்னதனால் நம்முடைய நிகழ்ச்சி நிரலிலேயே இதை இணைத்திருக்கிறோம். மதிப்பிற்குரிய முனைவர் முருகசாமி ஐயா அவர்கள் நீண்ட நாள் தொடர்பில் இருப்பவர் மட்டுமல்ல, ஒரு ஒழுங்குமுறையோடு கூட தன்னுடைய பயணத்தை இலக்கியம் சார்ந்தும் பக்தி சார்ந்தும் சாத்திரம் சார்ந்தும் அமைத்து கொண்டிருப்பவர்கள். நான் 120வது ஆண்டு விழா கடலூரில் கொண்டாடலாம் என்ற ஒன்றனே ஞானியார் சுவாமிகளுடைய மடத்திற்கு தொடர்பு கொள்ளவில்லை. மதிப்பிற்குரிய முருகசாமி அவர்களைத்தான் தொடர்பு கொண்டேன். அடுத்ததாக ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டேன். ஏனென்றால் இங்கே களமாடி கொண்டிருக்கிறவர்களை வைத்துத்தான் நம்முடைய நலத்தை நாட வேண்டும் என்று நான் இந்த 120வது ஆண்டு விழாவினை பற்றி அவர்களிடம் பேசினேன். உடனடியாக இங்கே நடத்தலாம், நான் அதை இன்றைக்கே இந்த மன்றத்தினுடைய கூட்டத்தில் அந்த பெருமன்றம் சிந்திக்கிறது என்கிற ஒரு செய்தியை இங்கே இவர்களும் ஏற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான செய்திதான். ஏனென்றால் இங்கே மதிப்பிற்குரிய ஞானப்பிரகாசம் அவர்களை தொடர்ந்து முருகசாமி ஐயா அவர்கள் தருகின்ற இந்த பயிற்சி நான் உணர்ந்ததை சொல்லுவது என்பதும் நான் பயின்றதை சொல்லுவது என்பதும் சிறப்பாக அமைகிறது. உங்களுடைய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நாங்களும் அப்படி அமைப்பதில்லை. ஏனென்றால் எங்களுடைய மாணவர்கள் குருவுக்கு மிஞ்சிய சீடர்கள். அந்த பயிற்சியை விட அவர்கள் நமக்கே பாடம் கற்று தருவார்கள். அதனால் நேரடியாகவே நான் அவர்களை மேடை ஏற்றி விடுவது உண்டு.
ஆனால் இங்கே முருகசாமி ஐயா அவர்கள் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதாக ஆற்றுப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த இடம் சார்ந்து நிறைய புலவர்கள் உருவான இடம். இந்த இடம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள், அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஜெயகாந்தன் அவர்கள், அதற்கு முன்னதாக பெரியார் அவர்கள், பெரியார் இங்கே பல்லக்கு நம்முடைய ஞானியார் சுவாமிகளுக்கு தூக்கி இருப்பதாக குறிப்பு உண்டு. அதற்கு பிறகுதான் ஞானியார் சுவாமிகள் பெரியாருடைய குடியரசு அலுவலகத்தை சென்னையில் திறந்து வைத்த வரலாறு. ஞானியார் சுவாமிகள் இங்கே ஜெயம் நல்லசாமி பிள்ளையை வைத்து சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை தொடங்கி வைத்த வரலாறு. பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டை நடத்திய பிறகு இங்கே கடலூரில் சைவம் எப்படி இந்த சமுதாயத்தை பார்க்கிறது என்பதற்கு ஞானியார் சுவாமிகள் நடத்திய மாநாடு, இதெல்லாம் வரலாற்றிலே மிகப்பெரிய, அதாவது எப்படி திராவிடர் கழகம் செங்கல்பட்டு மாநாட்டை சொல்லுகிறதோ அதே மாதிரி சைவம் கடலூர் மாநாட்டை சொல்ல வேண்டும். ஆனால் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியாது. வரலாறு இங்கே இருக்கிற பல பேருக்கும் அது தெரிந்திருக்காது. அன்றைக்கு உடனடியாக, அதாவது நீங்கள் தெரியும், திமுக கூட்டம் கேட்டிங்கன்னா தெரியும், இந்த பெரியாருடைய தீர்மானங்களைத்தான் அவர்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதாக சொல்லுவார்கள். இன்னும் அது நகரில் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டில் என்னென்னலாம் தீர்மானம் போட்டாரோ அது நடந்து கொண்டு இருக்கிறது, நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்பது தான் திராவிட கட்சியோட வரலாறு. நம்முடைய வரலாறில் என்னென்னா, உடனடியாக ஞானியார் சாமிகள் இந்த இடத்துல நாம் சைவம் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறதுன்னு ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறார். அதுக்கு இணையாக அது ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றை புதுக்கோட்டையை சேர்ந்த ஒருத்தர் மறுபடியும் இப்போ ஒரு கட்டுரையாக எழுதியிருக்காரு. அதை நாங்கள் ஞானியார் சுவாமிகள் நூலில் இணைச்சிருக்கிறோம். ஆனால் அந்த நூல் உங்கள் கைக்கு இப்போ கிடைக்காது. அது இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும் உங்கள் கைக்கு கிடைக்கணும்னா பச்சிடுவதற்கு. ஆனால் அப்படிப்பட்ட வரலாறு இந்த கடலூருக்கு அல்லது திருப்பாதிரி புலியூருக்கு உண்டு. எல்லாத்துக்கும் முன்னாடி திருப்பாதிரி புலியூருக்கான வரலாற்றை நமக்கு திருநாவுக்கரசர் தொடங்கி வைக்கிறார். சமணர்களுடைய இந்த பிடியில் இருந்த ஒரு தமிழ் சமூகத்தை மீட்டு கொண்டு வருகிற வகையில் திருநாவுக்கரசர் உங்களுக்கு பணியாற்றுகிறார். அது தெரியும். அதில் நான் போட்டாங்கன்னு நினச்சிக்குவேன்னா, அந்த பல்லவர்களுடைய அந்த கடற்கரையிலிருந்து தான் அவர் இங்கே நம்மக்கிட்ட திருப்பாதிரி புலியூரில் கரையேறுகிறார் அப்படிங்கிறதான் குறிப்பு. அப்போ சைவம் சீக்கிரமாக கரையேறல அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தி. இன்னும் சைவம் கரையேறினதாக நமக்கு வரலாறு இல்லை, ஆனால் சைவம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு ஆளுமை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்தெந்த விடுபட்ட இடங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவு செய்கிறது. சைவத்தில் பேச்சுக்காவது, இப்போ நீங்கள் நாளைக்கு சின்ன பசங்க இப்போ வழியில் வருதுன்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு பொண்ணு காலையில் திருப்பாதிரி புலியூருக்கு சாமி கும்பிட வருது அப்பாவோட, ஏம்பா இந்த லிங்கமாக வச்சுக்கிறாங்களே, சிவன் மனுஷன் மாதிரி இருந்தாரா இல்லை இப்படி தான் இருந்தாரான்னு கேட்டுது. அப்போ நம்ம கேட்குற கேள்விக்கு அந்த பொண்ணுக்கு அவருக்கு பதில் சொல்ல இன்றைக்கி தெரில, நாளைக்கு வர்ற பொண்ணுக்கு அவர் அப்பா பதில் சொல்லணும்ல. அந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடையை பாம்பன் சுவாமிகள் சிந்தித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பாம்பன் சுவாமிகளுடைய வேலைப்பாடு அல்லது வேலை விளைவு. பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிறவர் எதனால் வரலாற்றில் முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமரகுருபர சாமிகளுடைய வேலை தடைப்படுது. குமரகுருபரர் உங்களுக்கெல்லாம் தெரியும், கற்பனை களஞ்சியம்னு பேர் வாங்கினவர். நம்ம சிவபிரகாச சுவாமிகளுக்கு இணையாக இன்னும் சிவபிரகாச சுவாமிகளுக்கு வேறு தளத்தில், சைவ தளத்தில் கற்பனை களஞ்சியமாக பேர் வாங்கினவர் குமரகுருபரர் தான். குமரகுருபரில் தான் அறிஞர்கள் PhD பட்டெல்லாம் கற்பனையில் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகளுக்கு. அதில் நிறைய கற்பனையை நம்முடைய சிவலிங்கனார் அவர்கள் நிறைய பேசுவார். சிவலிங்கனார் அவர்கள் ஒரு பணியில் இருக்கும்போது நான் மாணவராக இல்லை, ஆனால் அவர் தினந்தோறும் காலையில் 9 மணிக்கு மயிலம் தமிழ் கல்லூரியில் வந்துடுவார். அப்போ முதல்வர் கார்த்திகேயன், இப்போ அவர் விழுப்புரத்தில் இருக்கிறாரு, அவருக்கும் முடியாமல் இருக்குது, அவர் 2 பேரும் என்கிட்ட அந்த தொல்காப்பியத்தில் இருக்கிற பொருளியல் இலக்கணத்தை விவாதிப்பாங்க. ஏன்னா தெரியாதனமாக என்ன ஒரு கேள்வி கேட்டு நான் அதுக்கு ஒரு கட்டுரை எழுதி
அது சரியா தப்பான்னு தினந்தோறும் சிவலிங்கனார் எதிர நம்ம படிக்கணும். அவர் 2 பேரும் விவாதம் பண்ணுவாங்க. இதுதான் துரை கார்த்திகேயன் ஐயா முதல்ல தொடர்ந்து பேசினது. அதுக்கப்புறம் விரிவான விஷயங்கள்லாம் வரும்போது சிவலிங்கனார் ஐயாக்கிட்ட பேசுகிற விஷயம்லாம் உண்டு. அந்த சிவலிங்கனார் ஐயாவுடைய மருமகன் அப்படிங்கிறது தான் நமக்கு முருகசாமி ஐயாவுடைய ஒரு பார்வை. ஆனால் முருகசாமி ஐயா அவங்க தனித்திறமுடையவர்கள். சிவலிங்கனார் ஐயா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு எளிமையாக இருந்தாலும் அவர் இலக்கணமாகவே இருப்பார். இலக்கியமாக பார்க்கணுன்னா முருகசாமி ஐயாவை பார்க்கலாம், அதான் வேறுபாடு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் இலக்கணம் இலக்கியம் சேர்ந்து 2 பேரையும் சிந்திக்கலாம். அவர் படைப்பு இலக்கியம் பண்ணியிருக்காரு. மயிலம் சார்ந்த ஒரு இலக்கியம் பண்ணார் இறுதி காலத்தில். அதுக்கு உரையும் சொல்லியிருக்கிறாரு. நிறைய சந்தேகங்கள் வந்தால் அவர் பதில் சொல்வார். அவரும் எங்களுடைய ஆசிரியர் ரத்னசுபாவதி வீட்டில் தங்கியிருந்து தான் பண்ணியிருக்கிறார். நம்ம உலகத்தமிழராட்சி நிறுவன வெளியீடுகள்லாம் பண்ணப்போ. இப்போ நானும் அடிக்கடி எங்கள் ஆசிரியருடைய வீடு இங்கேருந்து வண்டிப்பாளையத்தில் அது சம்மந்தமாக தொடர்ந்து நிறைய அப்போல்லாம் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கடலூரில் சைவ சித்தாந்த மாநாடு நடந்தது. ஆளுடைய பிள்ளை ஐஏஎஸோட தலைமையில் நடந்தது. ஆனால் அப்போ நாங்கள் போட்ட தீர்மானம் இதெல்லாம் நிறைய நடந்தது. அது ஒரு வரலாற்று முக்கியத்துவமுடைய மாநாடு தான் கடலூரில் நடந்தது. இங்கே நம்ம மன்றத்தோட மாநாடு. அப்போ நான் செயற்குழு உறுப்பினர். 2000க்கு முன்னாடி 1996 நினைக்கிறேன், 97 மே மாதம். அப்போ நடந்தது சைவ சித்தாந்த பெருமன்றத்தோடைய மாநாடு. பெரிய அளவில் தான் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த இடமும் இப்போதைக்கு சைவத்தில் கொஞ்சம் துளிர் விட்டுருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பேரும் காரணம். அதுக்கு நம்ம இவங்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறது ஒரு பெரிய சங்கரையாலாம் இப்போ இவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு புரவலர் வேணும் இல்லையா? அதை மாதிரி இப்போ அவர் பாருங்கள், இன்றைக்கி அது மட்டும் இல்லை, நமக்கு ரூம் போட்டு கொடுக்கணும், அவரே போய் பேசி ரூம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எளிமையாக பணி செய்து நமக்கு அந்த சைவம் தழைப்பதற்கு அப்படிங்கிற ஒரு அடையாளம் நமக்கு இல்லை அப்படின்னா அதெல்லாம் நம்ம நிகழ்த்தவர்கள்லாம் ரொம்ப சிரமம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற உங்களுக்கான செயல் புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். நான் நிறைய புரிய வச்சேன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால் புரிய வைக்கக்கூடாது. ஏன்னா நான் புரிகிற மாதிரி பேசினா உங்களுக்கு வருத்தம் வந்துடுங்கிறதுக்காக புரியாத மாதிரியே பேசுகிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்புறம் அவர் நம்மளை தான் சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் இரிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நான் ரொம்ப புரிகிற மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் சிக்கல். என்ன இப்போ அடுத்ததாக சைவம் அப்படிங்கிறது, ஏன்னா திருநாவுக்கரசர் அந்த வழியோட அதை இன்னும் நீங்கள் எல்லோரும் எப்படி புரிஞ்சிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரை விட்டு போகும்போது குனிஞ்சி போகிறார் ஒரு பையன், ஒரு ஆள் பக்கத்தில் கூட்டின்னு வந்தவன், அதாவது அங்கேருந்து இங்கேருந்து யாரையும் கூப்பிட்றாரு. பயப்படுறான் எல்லாம். ராஜாவுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சிக்கலாகிடும், இல்லை சமணர்களுக்கு தெரிஞ்சால் அடிச்சிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. குண்டாந்தடியர்கள் தானே நீங்கள் இப்படி நினைக்கணும். இந்த சாப்பிட்டு மடத்தில் இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பானா குண்டாந்தடியர்கள் தான். எப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாசாலா, உங்களுக்கெல்லாம் மசாலா தெரியும், மசாலா இப்போ பவுட்ரு சொல்கிறேன்ல, மசாலானா என்னன்னு கேட்டிங்கன்னா மகாசாலானா என்னன்னா அது ஒரு அரிசியோட பேர். அந்த அரிசி உங்கள் வீட்டில் சமைச்சிங்கன்னா 4 தெருக்கு வாசனை வரும். இந்த அரிசி சாப்பிட்டவன் தான் பௌத்த பிக்கு. அப்போ நம்ம சாதாரணமாக கிறிஸ்துவர்களுக்கு நான் போய் பாடம் எடுத்துருக்கிறேன். மதியம் எனக்கு சாப்பாடு பருப்பு ஒன்று கொஞ்சம் கொடுத்து விட்ருவான். ஆனால் அவன் மீனும் கறியும் சாப்பிட்டு குச்சிட்டு இருப்பான். அப்போ அவன் எப்படி இருப்பான், நான் எப்படி இருப்பேன்? நான் சப்பையாக இருப்பேன், அவன் சப்பையாக இருப்பான். அப்போ நமக்கு இந்த வித்தியாசம் தான் மடத்து சாப்பாடு சாப்பிட்றவங்களோட விஷயம். சரி, நம்ம சமையறவங்களுக்கு ஏன் வயிறு பெருசாகுதுன்னு எனக்கு கேட்கக்கூடாது. அவங்க சரியாக நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, அதனால் வயிறு பெருசாக இருக்குது. அதுதான் வேறு தவறும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டா தானே நம்ம உடலை காப்பாற்ற முடியும். அவங்களாம் கட்டுமஸ்தாக இருப்பாங்க பௌத்தர்கள். அப்புறம் இப்போ நீங்கள் நம்ம கிறிஸ்தவர்களை பார்க்குறோம். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த சாமியார் மரபு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மரபெல்லாம் கடந்து தான் நமக்கு ஞானியார் சாமி சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை அறிஞர்கள் சமயமாக இருக்கணும், அறிஞர்கள் விஷயமாக இருந்தால் தான் மக்கள்கிட்ட சரியான விஷயத்தில் கொண்டு போக முடியும் அப்படின்லாம் வேலை பார்த்தாங்க. இதுக்கு முதல் ஆள் யாருன்னா அவர் தான் திருநாவுக்கரசர். அதனால தான் இன்னும் நம்ம சைவ வரலாற்றில் திருஞான சம்பந்தர் நிறைய பேசுவோம். திருநாவுக்கரசர் எந்த மாதிரி தத்துவத்தை முன்னெடுத்து ஒரு வடிவமாக நிறுத்துறாரு அப்படிங்கிறத இன்னும் நம்ம சரியாக பேசுகிறதில்ல. நான் இங்கே வந்த பிறகு தான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். நம்ம திருவதிகையில் ஒரு 2 நாள் அந்த திருநாவுக்கரசருக்காகவே 2 நாள் கருத்தரங்கம் வைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். ஏன்னா இப்போ இங்கே மாநாட்டுக்கு நாங்கள் வர்றப்போ கொஞ்சம் பேர் அங்கே போய் திருவதிகை போய் தங்கிட்டு வந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க, இங்கே மண்டபம் இருக்குது வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை 2 நாள் வரோம், இப்போ ஒரு வேளைக்கு சாப்பாடு போட்டு எங்களை அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் மாநாடாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அங்கே இந்த இடத்துல தங்கியிருந்து
வயிற்று வலியில் போகணும், அவரால் அதாவது வயிறு வலி அவருக்கு எப்படி வந்ததுன்னா அவரை குனிய வச்சிருது. அதுக்கு காரணம் என்னென்னா, சமண சமயத்துக்கு வந்தால் நீ தலை குனிஞ்சு தான் போகணும்னு கடவுள் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறார். அது வந்து இப்போ நோயும் அப்படி தான் வரும். உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன நோய் வருதோ அதில் நம்ம வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது தான் நோயோட அடையாளம். அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த வயிறு இப்படி சுருங்கி வயிற்றை பிடிச்சிக்கிறாரு, குனிஞ்சு போயிடுறாரு, நிமிர்ந்து நடக்க முடியல, இழுத்துக்குது. அப்போ வந்து இருந்தாலும் யாரையோ ஒருத்தன் வரான், அவன் தோளில் கையை போட்டுக்கிட்டே ஊருக்கு போகிறார். அதான் சேர்க்கிறார் காட்டுறார். இரவுலேயே தோளில் கை போட்டு, ஏன்னா பயம் வருது, பகலில் போனால் பிடிச்சி மறுபடியும் கொண்டாந்து அடைச்சிட போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரெண்டாவது கடலில் கட்டி போட்ட பிறகு அவர் நிமிர்ந்து வராரு அப்படிங்கிறது தான் கடலூர், வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து போகும்போது தலை குனிஞ்சி போனவர் வந்த ரெண்டாவது முறையாக இந்த ஊருக்கு கடல் வழியாக வந்து நிமிர்ந்து வந்தார் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற மாற்றம். இந்த ஊரில் வீரசைவம்ங்கிறது ஒரு மரபு. வீரசைவமும் அருளாளர்களை வந்து கடல்லேருந்து வந்தாங்கன்னு தான் சொல்லுவோம், ரவண சித்தர் இவங்களெல்லாம். எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டால், கடல்லேருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிர்ந்த தன்மை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்னணி அதுக்குள்ளே இருக்குது. இப்போ இதை நாம் இந்த மாதிரி நீங்கள் படித்த இந்த வரலாறில் நிமிர்ந்து வாழற வாழ்க்கைக்கு இந்த ஊர் வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சிக்கு உதவும் அப்படின்றது ஒரு குறிப்பு இருக்குது. அதனால தான் வீரசைவ மடம் சார்ந்த அந்த நம்ம ஆதீனம் இங்கே இருக்குது. இன்னொரு குறிப்பு, நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அம்பாள் தவம் செஞ்ச இடம்னு ஒரு பீடம் மட்டும் இங்கே தானே வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் அது பின்னாடி இதெல்லாம் கொடுக்கறது வேறு, ஆனால் இதோட முன் வரலாறுலாம் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் திருநாவுக்கரசரை பொறுத்த வரைக்கும் அவர் கபாலியை பற்றி அதிகமாக பேசுவார். அது சிதம்பரம் பேசினாலும் சரி, மயிலாப்பூரை பற்றி பேசினாலும் சரி, கபாலிங்கிறது தான் அவர் நிறைய பேசுவார். அதுக்கான ஒரு வரலாறுலாம் உள்ளே இருக்குது. அது வந்து இங்கே இருந்த பயிற்சி முறையெல்லாம் அதோட தொடர்பில் இருந்திருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு வேளை நீங்களும் வந்து தகராலய ரகசியம் பேசணும்னு ஒரு வேளை கடவுள் வந்து உங்களை மனசில் சொன்னாரோ என்னாவோ அப்படிங்கிற ஒரு இணைப்பு தான் அதில் இருக்கலாம். அப்படி ஏன்னா வந்து நம்ம விருத்தாசலமும் திருப்பாதிரி புலியூரும் அல்லது பழமலைநாதரும் விருத்தாசலம், இங்கே வந்து இறைவன் பாடலீஸ்வரர்னு சொல்கிறோம், பாதிரீஸ்வரர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அம்பாள் வந்து நம்ம பெரிய நாயகின்னு சொல்கிறோம். அங்கே விருத்தாசலத்தில் அவங்களும் பெரிய நாயகி தானே, விருத்தாம்பிகைங்கிறது பெரிய நாயகி. அதுக்கப்புறம் நம்ம வாலாம்பிகை அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறோம். இது எல்லாமே உடல் மாற்றத்திற்கான அடிப்படையை பேசுகின்ற ஒரு அடையாளங்கள். அதை பற்றி நேரடியான உங்களுக்கு வெளிப்படையான விஷயத்தை இப்போ நம்ம மறைக்கிறோம். ஏன்னா சாமி கும்பிட அப்புறம் வரமாட்டாங்க. சாமி கும்பிடனா நீ வந்து சாமி கும்பிட்டா ஏதாவது தருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால் தான் இனிமேல் சாமி கும்பிட்ற நிலைமையில் இருக்கிறோம். அதனால் சாமி கும்பிட்றதே இனிமேல் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுக்காக இல்லை, வாழறத தற்காலிகமாக வாழறதுக்காக தான் இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம். அதனால் சாமி கும்பிட்ற வரலாறை இப்போ நம்ம நிறைய மாற்றி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கிற விஷயம். இதெல்லாம் தாண்டி நாம் வந்து கடவுள் அல்லது வந்து வரலாறு இதுக்குள்ளே நாம் வந்து ஒரு சரியான ஒரு அறிவை தெளிவுபடுத்தி கொள்வது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இந்த அறிவை தெளிவுபடுத்தி கொள்ளுகிற வரலாறில் தான் வந்து உங்களுக்கு பாம்பன் சுவாமி அல்லது பாம்பன் குமரகுருதாசர் அப்படிங்கிற ஒரு ஆளுமை. ஏன் நான் குமரகுருபரரை சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முதல்ல குமரகுரு அப்படிங்கிற பேரை அவர் வச்சுருக்கிறார். அவர் குமரகுருபரன், இவர் குமரகுரு தாசன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறார். பரன்னா அவன் மேலே இருக்கிறவர் தான், தாசன்னா கீழே இருக்கிறவர். இதுதான் வேறுபாடு. அப்போ குமரகுருபரனுக்கு பிறகு குமரகுரு தாசர் அப்படிங்கிற ஒரு ஆள் ஏன் வருது அப்படின்னா, ஒரு சின்ன ஒட்டு தான். குமரகுருபரருடைய வேலை வந்து கடவுள், உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், என்னதான் கடவுள் முடிவு பண்ணாலும் முடிச்சு வைக்கிறது மனுஷன்தான். முடிச்சு வைக்கிற மனுஷனுக்கு சிக்கல் வந்தால் கடவுளே வந்து கையை விரிச்சின்னு தான் உட்காந்துருப்பாரை தவிர வலிந்து முடிக்க வைக்கிறதுக்கு கடவுளுக்கு அதிகாரம் இல்லை, கடவுளுக்கு அப்படி ஒரு தன்மையும் இல்லை. அப்படி இருந்தால் அவர் கடவுளும் இல்லை. அதனால் வந்து நீங்கள் இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்ணிட்டாரு, கையை விரிச்சின்னு உட்காந்துங்கிறார். குமரகுருபரர் வேலை பாதியில் முடிஞ்சதுனால அப்போ மீதி பாதியை முடித்தவர் தான் குமரகுரு தாசர் அப்படிங்கிறது வரலாறில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வரலாற்றை கடந்து வர்றதில் அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த உடல் மாற்றம் நான் சொல்கிறப்ப இன்னொரு விஷயத்தையும் இங்கே நான் சொல்லிடுறேன். இங்கே வந்திருக்கிற பெரிய ஆளுமைகள் நம்ம முருகசாமி ஐயா நிறைய பேர் சொன்னார். அதில் நம்ம பாலசீனிவாசன் ஒருத்தர்,
அதோடு வந்து நமக்கு இவர் ஒரு முக்கியமான ஆள். யாருன்னா இங்கே சுந்தர வடிவேலாயுதனார்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் வந்து கண்ணொளி பயிற்சி மூலமாக உங்களுக்கு அகக்கண்ணை திறக்கிற பயிற்சி உலகம் முழுக்க அவருக்கு ஒரு 5000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. நம்ம தினமணியில் ஒரு அம்மா இருப்பாங்கள்ல, அவங்களும் அவருடைய மாணவர் தான். அவரும் வந்திருக்கிறார். அவர் ஆரணியில் ஒரு பெரிய வாலாம்பிகை கோயில் கட்டியிருக்காரு. காரைக்கால் அம்மையார், திருவள்ளூர்லாம் அதில் வழிபாடு சிலையெல்லாம் வச்சுருக்காரு. இப்போ நிறைய 2 ஆண்டுகளாக அதிகமாக அங்கே செய்கிறார் ஆரணியில். எதுக்கு அவரை நான் சொன்னால், இந்த உடல் மாற்றம் அப்படிங்கிற கருத்தை தான் சைவ சித்தாந்தம் உங்களுக்கு வந்து முக்கியமாக வைக்கிது. அதனால் நீங்கள் வரலாற்றை பார்க்குறதுல நேரடியாக ஒரே ஒரு வேறுபாடு. இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, ஐயா இவரும் சொன்னார், உணர்ந்தேன் அவரும் சொன்னார். இப்போ இவங்கள வச்சு கொஞ்சம் அப்படியே இணைச்சே நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து கடவுளை வந்து எங்கே தேடுறது, உள்ளே தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் அவரை வெளியில் போய் தேடி வந்து சாப்பாடு போட்டது அப்படிங்கிறது 2 வரலாறையும் தான் நம்ம பேசியிருக்கிறோம் இப்போது. அப்போ வெளியில் போய் தேடி ஒருத்தர் சாப்பாடு ஏன் போடணும், உள்ளே தான் நினைக்கிறது அப்படிங்கிறதையும் ஏன் பேசணும் அப்படிங்கிற 2ம் தான் உங்களுக்கு இன்றைக்கி அவருக்குமான இடைவெளி. அவர் உணர்ந்ததை பார்த்தா நம்ம செய்ய முடியாது, நம்ம வந்து உள்ளே நினச்சா தான் சரியாக வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். வரலாறு படித்தா இல்லை வெளியிலேருந்து ஒரு ஆளை கூட்டின்னு வந்து சாப்பாடு போட்டோம், இங்கேருந்து கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறது 2 இருக்குது. இப்போ நாம் என்ன செய்கிறது அப்படிங்கிறது கேள்வி. 2யும் தான் செஞ்சாகணும், வேறு வழி. ஏன்னா நம்ம தான் விளங்காமல் இருக்கிறோமே, அதனால் நம்ம 2யும் தான் செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. விளங்காமல் இருக்கிறன்னா விளங்கிக்காமல் இருக்கிறோன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும், இல்லைன்னா இங்கே வந்து உட்காந்துருக்க மாட்டீங்களா, இல்லாட்டா நீங்கள் வேலைக்குள்ளே போயிருக்கணும். அதனால் வந்து இப்போதைக்கு நாம் வந்து ஓரளவுக்கு விளங்கி தான் இருக்கிறோம், அதில் ஒன்றும் நமக்கு சிக்கல் இல்லை. இருந்தாலும் இப்போ நானே நினைக்கிறேன், இந்த சொற்பொழிவில் எதுக்கு பண்ணி இல்லை எவ்வளோ பிரச்சனை கிடக்குது, என்ன சோதது நம்ம இருக்கிற பிரச்சனைலாம் விட்டு கூட்டு உட்கார வச்சுக்கணும். இனிமேல் சொற்பொழிவுங்கிற பேரில் 4 பேர் நாம் இன்னமும் வீரம் பேசின்னு உலகத்தில் போகிறோம், போயின்னு இருக்கிறான், பஸ்ஸில் போகிறான், காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறான், அவன் வேலையை பார்த்துக்கிறான், சம்பாதிச்சுக்கிறான், உரையை மாற்றுறான், கொலை பண்ணுறான், கொள்ளடிக்கிறான். இதெல்லாம் விட்டுட்டு நாம் ஏதோ உட்காந்து பேசின்னு உட்காந்துக்கிறோமே அப்படின்னா நமக்கு எதில் நம்பிக்கை இருக்குது? எதில் நம்பிக்கை இருந்தால் இதை பேச முடியும், இல்லை எது உண்மையாக இருந்தால் பேச முடியும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற மிகப்பெரிய மையம். அப்போ இல்லை தம்பி, பொறுப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த பொறுப்பில் இன்றைக்கி வரலனாலும் பிரச்சனை வேறு மாதிரி நாளைக்கு வரும் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற நினைக்கிற முதல்ல ஆளுங்க தான் சித்தாந்திகள். அப்போ இந்த சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்மெண்ட்டு உங்களுக்கு இருக்குது, அதுதான் நமக்கான இருக்கை. மற்ற யாருக்கு இந்த இருக்கை சரியாக இல்லை, ஓட்ட உடச்சலாக இருக்குது, இல்லைன்னா ஆடம்பரமாக இருக்குது. அப்படி வச்சுங்க, ஓட்ட உடச்சல் இல்லைனாலும் ஆடம்பரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் அதில் மயங்கிடுவீங்கல்ல. அதனால் இந்த தளம் நமக்கானது அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ வந்து நான் சொல்லுவேன், பாட்டு படிக்கும்போது இப்போ ஒரு நீதியரசர் மேடையில் உட்கார்ந்தார். எனக்கு வந்து நீதியரசர்களை விடக்கூடாது அப்படின்னு ஒரு பாட்டை படித்தேன். என்ன படித்தேன்னா, 2 நீதியரசர் இருந்தாங்க. ஒரு நீதியரசர் இது முடித்த பிறகு என்ன சொன்னார்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன், வேதாளம் சேருமே வெள்ளருக்கு வடருமே, அப்புறம் என்ன மூதேவி வாழ்வலே, இதெல்லாம் வருது இல்லை. மன்றோரம் சொன்னார் மனை, இந்த பாம்பு வரும், வேதாளம் வரும், எருக்கம்பு வளரும், இதெல்லாம் வந்து போன பிறப்பில் பொய் சாட்சி சொன்னவன் குடும்பத்தில் இது நடக்கும், இல்லை இந்த பிறப்பில் பொய் சாட்சி சொன்னவனும் நடக்கும் அப்படின்னோட நிற்கலை. நான் பொய் சாட்சி சொன்னால் மட்டும் இல்லை, பொய் சாட்சியை ஏற்றுக்கிற ஜட்ஜுக்கும் அதான் நிலைமைன்னு. இது வந்து நடந்தது. ஒரு ஜட்ஜி சரின்னு ஏற்று சொன்னார். இன்னொரு ஜட்ஜிக்கு பயங்கர கோவம் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னார். 2 பேரும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ஒருத்தர் இப்போ இருக்கிறாரு, ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார். எதுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வச்சுட்டு தான் இதெல்லாம் சொன்னேன். இதுக்கு முன்னாடி அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம பரஞ்சோதி இது நம்ம கணக்கம்பட்டியில் சாமி சமாதிக்கு வந்து உட்காந்துங்கிறார், இந்து அறநிலையத்துறை. அவர் நான் என் கல்யாண பத்திரிகை எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு, அம்மானா முதலமைச்சர் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு நான் சித்தர்கிட்ட வந்து கேட்டேன். அவர் சொன்னார், அது மாதிரியே சித்தருக்கு அம்மாவுக்கு பத்திரிகை கொடுத்தேன், அம்மா ஆள் மூலமாக அனுப்புகிறவங்க எனக்கு பிரமாதமாக வந்துட்டே போயிட்டாங்க அப்படின்னார். நான் மைக்க பிடிச்சேன், சும்மா இருப்பேன்னா இங்கே இருக்கிற ராமேஸ்வரத்தில் கோயிலை சுத்தம் பண்ணுறதுக்கு சித்தர்கிட்ட கேட்காம துப்பு இல்லாமல் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்குறதுக்கு கேட்டுக்கிறேன், நீ நான் ஏஎஸ் ஆஃபீஸர்ன்ட்டு நான். அப்புறம் இறங்கி அவர் போயிட்டார் மேடையை விட்டுட்டு. நம்ம என்ன கேட்க வரோன்னா, சித்தாந்திக்கும் மற்றவனுக்கும் என்ன வேறுபாடுங்கிறது தான் இதில். சித்தாந்திங்கிறது நம்முடைய வாழ்வியல் தன்மையை உறுதியாக சிந்திக்கிறவன், சந்தர்ப்பவாதத்திற்காக சிந்திக்கிறவன் இல்லை. அதுதான் அடுத்த கட்டமாக அதில் வர்ற உண்மை. இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரீங்களான்னு பார்த்தா தான் எது நீங்கள் கடவுளை நினைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா நினைந்துனா எப்படி நினைக்கிறது, என்ன நினைக்கிறது?
கடவுளை நினைக்க சொல்லி வள்ளலார் சொல்கிறார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பெழும் கண்ணீர் அதனால் இது ஊற்றெழும் உடம்பு நனைந்து நனைந்து அப்படிங்கிறார்ல. எப்படி நினைக்கிறதுனா என்ன? நினைக்கிறதுனா என்ன? என்ன சார் தண்ணி இருக்குது ஊற்றி நினச்சிட்டு போயானாதீங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி வேணும். நிகழ்ச்சி இல்லைன்னா நீங்கள் நினைக்கவே முடியாத. அப்போ நினைக்கிறதுங்கிறதே ஒரு நிகழ்ச்சினால தான். அதனால தான் புராணங்களை எழுதினாங்க. உங்களை கோயிலுக்கு போய் சுத்தம் பண்ண சொன்னாங்க. தண்ணி போயிட்டு மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு 3ஐயும் சொன்னாங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் போங்க வாங்க எல்லாம் செய்யுங்க. நீங்கள் அதில் என்ன நினச்சிங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அதுக்கு பேர் தான் தகராலே ரகசியம். இந்த தகராலே ரகசியங்கிற நூலே அதை வச்சு தான் வருது. தகராலே ரகசியத்தை நீங்கள் இன்னொரு எப்பவுமே சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற முறை ஒன்று இருக்கும். இந்த கொடுக்குற முறையில் எங்கே போய் பிரச்சனையை முடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு முறை இருக்கும். இந்த பிரச்சனையை போய் முடிக்கிற இடத்துலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓஹோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கன்னு புரிஞ்சிடும். இப்போ நான் இவ்வளோ நேரம் சின்ன சின்ன கதைகளை சொன்னேன்ல, இந்த கதை எதுவுமே உங்களுக்கு நீங்கள் துண்டிச்சு விடுற மாதிரி இருக்காது. நீங்கள் அதை நினச்சி எதுக்காக நான் இதை சொன்னேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்ல வந்த சித்தாந்தம் புரிஞ்சிடும். சித்தாந்தம்னா சைவ சித்தாந்தம் இல்லை, நான் என்ன முடிவு சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதனால தான் உங்களுக்கு கதையை வேறு வடிவத்தில் சொன்னேன். இப்போ நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஓ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு தான் சொன்னீங்களா, நாங்கள் கேட்டு போகலான்னு எல்லாம் வந்தோம் அப்படின்னு என்ன கேட்கக்கூடாது. என்ன ஓ கேட்டு போகலான்னு வந்தீங்களா யோசிச்சிங்களா அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற என்ன மோதல். இந்த மோதலில் தகராலய ரகசியம் அப்படிங்கிற ஒரு நூல் சாமி எப்படி பாடினார், அதுக்கு 3 கட்டமாக வேலை நடக்குது. முதல்ல அவர் அடாவடியாக வேலை பார்க்குறார். அடாவடியாக வேலை பார்த்தது தான் பிறப்பன் வலசையில் தவம் இருந்தது, கோமணம் கட்டிக்கிட்டு முருகப்பெருமான் சொல்லிட்டு போனது. அதுக்கப்புறம் சென்னைக்கு வர்றார். சென்னையில் அது சம்பந்தமாக உட்காந்து மாதக்கணக்காக உட்காந்து அனுபவத்தை தேடுறார். இந்த 2ஐயுமே அவர் பதிவு பண்ணுறார். அதுக்கப்புறம் இந்த நூல்களை விரிவாக மக்கள் கையில் கொடுக்குறார். பாடினது ஒரு பக்கம், உரை எழுதுனது ஒரு பக்கம், ப்ரூஃப் பார்த்தது ஒரு பக்கம். அவரே அந்த நூலை கையால் நமக்கு பச்சரிச்சு கொடுக்குறார் அவர் காலத்திலேயே. இதுக்கு உடன் ஒரு மாணாக்கர் உரை எழுதுகிறார். இதெல்லாம் நடக்குது. இந்த 4 விஷயத்தை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தகராலே ரகசியத்தை நாங்கள் ஒரு 240 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்கிறோம் நம்ம பாம்பன் சுவாமி சமாதியிலேயே. அது முழுக்க உங்களுக்கு நெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை சுருக்கி சொல்லணும்னு ஆரம்பித்து அது ஒரு 4-5 மணி நேரம் இருக்குது. இருந்தாலும் இப்போ நான் அதை கொஞ்சம் வேறு வடிவத்தில் உங்களுக்கு, ஏன்னா இங்கே நம்ம நல்ல ஓரளவுக்கு தூங்குறவங்களுக்கு டீயை கொடுத்து எழுப்பி உட்கார வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்க விட்டுறக்கூடாது. அதனால் அந்த செய்தியை இந்த இடத்துல எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ வள்ளல் பெருமான் வரலாறு தெரிஞ்சவர் நம்ம அவர் நிறைய அவருடைய சின்ன சின்ன விஷயத்தை கூட எழுதியிருக்கிறார். இப்போ ஞானப்பிரகாசம் ஐயாவை நான் கேட்பேன், இந்த சென்னையில் வள்ளல் பெருமான் இத்தனை வருஷம் இருந்தார். எத்தனை வருஷம் இருந்தார் சென்னையில்? 35. எத்தனை வருஷத்துக்கு வரலாறு கிடைக்குது? அவர் எத்தனை வயசில் பாடினார்? முதல்ல 9 வயசில் பாடினார். பாரதியார் கூட 7.5 வயசு 9 வயசில் பாடுறார். அதுக்கும் டாக்குமெண்ட் இருக்குது. பாரதியார் எழுதுனதுக்கும் டாக்குமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வள்ளல் பெருமான் 9 வயசில் எழுத ஆரம்பித்தவர். அதுக்கப்புறம் எப்போ எழுத ஆரம்பிக்கிறார்? நடுவில் ஒரு கொஞ்சம் பக்கத்தை காணும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அப்போ அவர் எங்கே போனார், என்ன பண்ணாருன்னு யாருக்கும் புரியல. சரி, அவர் சமுதாயத்துக்கு முதல்ல எந்த மாதிரி செய்ய வந்தார்? வள்ளல் பெருமான் சமுதாயத்துக்கு முதல்ல எப்படி செய்ய வந்தார்னா, புத்தகங்களை பதிப்பிக்கிற வேலையாக செய்ய வர்றார். முதல்ல பாட்டு பாடிடுறார். அதெல்லாம் தெய்வமணி மாலையில் அவர் சொன்னது அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். இதிலேயே சன்மார்க்கம் அடங்கி போச்சு. அதில் ஒன்றும் பெரிய உங்களுக்கு அது எல்லா
உத்தமன், உத்தமர்தம் உறவு வேண்டும் சொன்னார் பாரு. கடைசியில் அகவலில் உத்தமன் ஆகுக ஓங்குகன்னார். அந்த வார்த்தையை மாற்றலை. அதனால் தெய்வமணி மாலையில் அவர் வளரலன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ அவர் ஹார்லிக்ஸ் சாப்பிடல, அவ்வளோதான். மற்றபடியே வந்து மரத்தில் தொங்கிட்டு இருந்தார், கீழே உழல, அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் இந்த உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படிங்கிறது உத்தமன் ஆகுக ஓங்குக அப்படின்னு அவர் மாறணும். அந்த உத்தமர் உறவு வேணும்னா கண்டிப்பாக உத்தமர்கள் உறவு யாருக்கும் கிடைக்காது. என்ன அதாவது உத்தமர் உறவு யாருக்கும் கிடைக்காதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஈக்குவலாக வேற ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். நீங்கள் எல்லோரும் உத்தமர்கள் தான், அதில் ஒன்றும் சத்தியம், அதில் ஒன்றும் சிக்கல்லாம் இல்லை. உங்களுக்கு இணையாக ஒரு உத்தமர் கிடைக்க மாட்டாங்க. அது வள்ளலாருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது. பாம்பன் சாமிக்கு மட்டும் அவர் கொள்கையில் இல்லாமல் அவருக்கு சேவை செய்கிறதா ஒரு ஆள் இருந்தார், சுப்பிரமணிய தாசர்னு. கொள்கையில் ஒருத்தன் கிடைக்கல, நீங்கள் எப்படி திட்டினாலும் கூட இருக்கிற மாதிரி ஒருத்தன் இருந்தால் போதாதா? உங்கள் மென்டல் டார்ச்சர்லாம் குறைஞ்சிடும்ல. அப்படி ஒருத்தர் அவருக்கு இருந்தார், சுப்பிரமணிய தாசர்ன்ட்டு. ஆனால் கொள்கை அப்படிங்கிறது அதுக்கு இணையாக இப்போ கார்ல் மார்க்ஸுக்கு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு மட்டும்தான். அவர் பேர்னா ஏங்கல்ஸு. அப்போ நம்ம வந்து அதுக்கு மாதிரி வேறு வரலாறு உங்களுக்கு பார்க்க முடியல. உலகத்திலேயே ரெட்டையர் இருந்தாங்கன்னா அது அவங்க மட்டும்தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் கூட திருநாவுக்கரசர், திருஞான சமுத்திரம் பார்க்குறான், நான் நீ போ நான் வான்னு தான் போகிறாங்க. அவங்க ஒன்றாலாம் ரொம்ப பெருசாலாம் பயணிக்கலை. ஆனால் வரலாறு உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர். இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொள்கையை கொண்டு போகிறதுல அந்த இணை கிடைக்கவே கிடைக்காது. கொள்கையில் நீங்கள் மட்டும்தான் நிற்பீங்க. அந்த மாதிரி வள்ளலாருக்கு யாருமே கிடைக்கல. மாணவர்கள் இருக்குது, மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. மாணவர்களுங்கிற பேரில் நிறைய பேர் இருந்தாங்க, அவ்வளோதானே தவிர மாணவர்கள்னு அதையும் சொல்லக்கூடாது. ஏன் உங்களுக்கு தெரியுதுல்ல, தொழுவூர் வேலாயுத முதலியார் வச்சு தான் சொல்கிறேன். இவர் வள்ளலார் மறைஞ்ச பிறகு தொழுவூர் வேலாயுத முதலியார் வந்து ஒன்றும் வள்ளலார் இன்ஸ்டியூஷன்லாம் எதையும் ஒழுங்காக கொண்டு போகல. அவங்க நேராக போய் ப்ரொஃபஸர் வேலை பார்த்தாங்க, அவ்வளோதான். சென்னை மாநில கல்லூரிக்கு போய் வாத்தியார் வேலை பார்த்தாரு. அதை விட பெரிய வேலை ஒன்று பார்த்தாரு, சங்கராச்சாரியாருக்கு வரலாறு எழுதி போட்டார். என்ன வள்ளலார் வரலாறுலாம் எழுதலை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அப்போ வந்து தரித்திரமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதனால் வந்து நீங்கள் வரலாற்றை வந்து புரிஞ்சிக்கிறது கஷ்டம் கூட இருக்கிறவங்கள வச்சு. அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்னு பேசின ராமலிங்க அடிகளார் அவர் வாழ்க்கையை தெளிவாக ஆதாரப்படுத்துறதுக்கு ஒரு 3 நூலை பதிப்பிக்கிறார். தொண்டை மண்டல சதகம், அப்புறம் வந்து நம்ம விருத்தாசலம் குமாரதேவர் மடம் சார்ந்த என்ன இது சின்மய தீபிகை, அப்புறம் இன்னொரு நூல்னா கோழிவில் ஒடுக்கம், அதுவும் விருத்தாசலம் குமாரதேவர் மடம் சார்ந்தது தான். 2 நூல் வந்து வீரசைவம் சார்பு, ஒன்று வந்து தொண்டை மண்டல சதகம். அப்போ இந்த 3 நூலையும் பதிப்பிக்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அவர் பதிப்பிச்சார்னு எழுதுவீங்க, அவரை கடவுள் வந்து ஒழுங்குபடுத்துகிறாருன்னு அர்த்தம். இந்த 3க்கு அப்புறம்தான் அவர் வந்து சன்மார்க்கத்துக்கான எல்லா வேலைக்குமா அவர் போகிறார். அதுக்கு நடுவில் காணாமல் போனது 20லேருந்து 25 வருஷத்துக்கு குறையாமல் காணாமல் போகுது. அப்போ எங்கே இருந்தார், என்ன பண்ணாருன்றது உங்களுக்கு வாக்கு மூலமே கிடையாது. ஆனால் புரிஞ்சிக்கிறதுக்கு யாருக்காவது வாய்ப்பு இருக்குதா? இதுதான் வள்ளலாரை அழ வைக்குது. உங்களுக்கு சொல்ல மாட்டோம், நாங்கள் அழுவோம். அதனால் நினைந்துன்னுவோம். நினைக்கிறதுக்கு நடுவில் 1000 பக்கம் இருக்கும், ஆனால் அந்த 1000 பக்கமும் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பக்கங்கள் இருந்தால்தான் நினைக்க முடியுமே தவிர வெத்து பேப்பர்லாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் பேப்பர் எழுதின பேப்பரை நினச்சி வெள்ளையாக்கலாம். எதனால்? கண்ணீரால் இல்லை தண்ணீரால். ஆனால் வந்து நீங்கள் எழுதணும், முதல்ல எழுதுனா தான் கலைக்க முடியும். எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வரலாறுகள் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஏதோ எடுத்த உடனே அவங்க அருள் ஒழுவிச்சு எழுதி கொடுத்தாங்க அப்படின்லாம் கிடையாது. அவங்க வாழ்க்கையின் பக்கங்கள் எப்படி எழுதப்பட்டன அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வள்ளல் பெருமான் எழுதுனது குடும்ப கோஷம் தானே. பாரதியார் எழுதுனது வந்து சின்ன சங்கரன் கதை, அது போக சுயசரிதை அப்படின்னு அவர் எழுதுகிறார். பாரதியார்தும் சின்ன சங்கரன் கதை பாண்டிச்சேரியில் திருடிடுறாங்க, கொடுக்கவே இல்லை திருப்பி. அதுக்கப்புறம் அது கிடைக்கவே இல்லை, கொஞ்சம் தான் கிடச்சிது சின்ன சங்கரன் கதை. இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிறவர் தகராளே ரகசியம் அப்படிங்கிறத எழுதுறதுக்கான ஒரு வேலையில் அவர் முருகர் சொன்னதை கொண்டாந்து இங்கே எழுதுனாரெலாம் கிடையாது. முருகர் சொல்லிட்டு போயிட்டார்.
அதுக்கப்புறம் சென்னை, அதுக்கப்புறம் வந்து நம்ம அது என்ன சிதம்பரம் பக்கத்தில் என்ன ஊர், பின்னத்தூர், அதுக்கப்புறம் இன்னொரு ஊர், அங்கே தானே உட்காந்து அந்த வரகூர்பேட்டை. வரகூர்பேட்டை நமக்கு அடையாளமே தெரியாமல் இருக்குது. என்ன போனால் அது நம்ம நல்ல கிராமந்தான். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆனால் இதே வந்து தரையில் ஏன் தலையில் குதி அப்படின்னு சொன்னவர் தான் ஞானியார் சுவாமியோடைய சீசன். அங்கே வந்து கன்னியாகுமரி அது ராமேஸ்வரத்தில் எங்கள் தலையில் குதினார். இல்லைன்னு அவர் கீழே குதிச்சார். குதிச்ச இடத்துல ஒரு கோயில் இருக்குது. என்ன யார், விவேகானந்தர். நமக்கு பாண்டித்துறை தேவர் பாம்பன் இது நம்ம ஞானியார் சுவாமி சொல்லி தான் 4ஆம் தமிழ்ச்சங்கம் தொடங்கி வைக்கிறார். ஞானியார் சுவாமி தான் சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை தொடங்கி வைக்கிறார். அந்த ஞானியார் சுவாமிக்கு இன்றைக்கி நமக்கு லைட்டு போட்டால் தான் லைட்டு எரியுங்கிற நிலவரத்தில் இருக்குது. என்ன அது எல்லாத்துக்குமே போட்டால் தான் எரியும், போடாமல் எப்படி எரியும்? அதனால் இது அப்போ இதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான். பாம்பன் சாமிக்கும் அப்படி தான். அங்கே எங்கேயாவது லைட்டு போட்டால் எரியும், அங்கே போட்டாலும் எரியாது. அந்த மாதிரி லெவலில் இருக்குது சென்னை. இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்போ நான் வந்து நம்ம செந்தில் மாதிரி நமக்கு சில பேர் வந்து இதான எரியும் அப்படின்னு அமைக்க வச்சிடறான். அப்புறம் லைட்டு போட்டாலும் எரிய மாட்டேங்குது, எப்படியும் எரிய மாட்டேங்குது. அதனால் நாம் எங்கே போய் தடை வருதாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்தியை வந்து நாமளும் வந்து என்ன அது கோயிலுக்கு போகிறோம், கும்பிட்றோம், அதோட சரியாக போச்சு. நமக்கு இருக்கிற பிரச்சனையே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. நாம் எதுக்கு இந்த வேண்டாத வம்பில் தடையிடுறது? அப்படிங்கிற காலத்துலேயும் கடலூரில் ஒரு இடத்த பிடிச்சி மடத்தை கட்டியிருக்கிறீங்களே, அது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் ஒரு சபை ஒன்று இருக்குது. நாங்கள் 2500 பேர் தான் சபை, நாங்கள் தான் சைவர்கள் அப்படின்னு ஒருத்தன் லெட்டர் அனுப்பிச்சான் எனக்கு. நீங்கள்லாம் சைவர்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. யாரான்னு பார்த்தா திருநெல்வேலி பாளையங்கோட்டை சைவ பிள்ளைகள் மட்டும்தான் சைவ சித்தாந்தியான். ஓ, இவ்வளோ அக்கிரமெலாம் நாட்டில் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? இது அந்த மாதிரி சபைங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி கொடுக்கறதுக்கு தானே நம்ம படிக்கிறோம். அதுக்கு தான் ஞானியார் சாமி அந்த வேலையை பார்த்தார். இல்லாட்டா ஏன் மடத்துக்கிட்டே சைவம் இருக்கக்கூடாது, மடத்துலேயே சைவம் இருக்கக்கூடாதுங்கிற விஷயம் ஏன் வருது அப்படின்னா, கடைசியில் ஜாதி பேரில் கும்ப நிறுத்திடுவாங்கன்னு தெரியும் அவருக்கு, ஞானியார் சாமிக்கு. நம்ம மடம் விளங்கலைனாலும் சைவங்கிறது விளங்கணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற மிக முக்கியமான மையம். இந்த மாதிரி வேலைத்தன்மையும் பாம்பன் சாமிக்கு இருந்தது. இப்போ ஞானியார் சாமி இடம் வாங்கி வைக்கலையே, அது வந்து பெருசாக இப்படி போலையே நீங்கள் நினைக்கக்கூடாது. இடம் வாங்கி வச்ச பாம்பன் சாமி மட்டும் விளங்கிட்டாங்காட்டியும் என்ன அதெல்லாம் அது மாதிரி. அப்போ அவர் 1 ஏக்கர் சென்னையில் வாங்கி வச்சுருக்கார். 1.5 ஏக்கரா, 1 ஏக்கருக்கு மேலே. அதுவே வந்து இப்போ வந்து டிக்கெட்டு போட்டு வண்டி 2 வீலர் நிறுத்தினோன்னா 10 ரூபா, கார் நிறுத்தினோன்னா 5 ரூபான்னு வாங்கிக்கிறாங்க 2 நாளாக. அப்போ நீங்கள் எது விளங்குது? அப்படி எதுவும் விளங்காது. நாம் விளங்கலைன்னா எதுவும் விளங்காது. அது நாம் விளங்குறதுக்குன்னு ஒரு விஷயமாக தான் இந்த மன்றம் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ இது வந்து ஒரு பெரிய நமக்கும் அந்த அப்படி ஒரு இடம் இல்லைன்னா நீங்களும் போய் வேலை செய்ய முடியாது. அப்படி ஒரு இடமா யாராவது அதுக்கான பணி செய்யலை அப்படின்னா என்ன சொல்கிறது? நாம் உயிர் வாழ்கிறதே ஒரு வீணாக போன வேலை அப்படிங்கிற மாதிரி கொள்கையாளர்களுக்கு தெரியும். அப்போ அந்த கொள்கையாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் வந்து பார்க்குறோம். நமக்கு வந்து வாழறோம் போகிறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த கொள்கை அப்படிங்கிறத தான் நாம் வந்து முக்கியமாக நிறுத்துகிறோம். இதை முதல்ல செஞ்சது யார்? உங்களுக்கெல்லாம் வரலாறுல அப்படி போனீங்கன்னாக்கா இந்த கொள்கை அப்படிங்கிறதான் கையில் வச்சுக்கணும். இந்த கொள்கை அப்படிங்கிறத கையில் வச்சுக்கிறதோட பயிற்சியில் ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் தான் பாம்பு. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் தலையில் இருக்கிற விஷயம்லாம் உடம்பை மாற்றி உங்களுக்கு சாகாமையே கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு குறியீடு. அதுக்கு பேர் தான் கட்டுவாங்கம்னு பேர். இதை கையில் வச்சுருந்தவன் தான் கபாலி. இதுதான் முதல் சைவம். இதுக்கப்புறம் தான் மற்ற சைவம்லாம். இதுதான் காபாலி. இதுக்கும் முன்னாடி இருந்த பயிற்சி முறைக்கு பேர் தான் தாந்திரிகம். இந்த காபாலி கொஞ்சம் அவனை மென்மையாக நாம் வச்சு நாம் கொஞ்சம் இந்த மக்களை கொஞ்சம் என்ன பண்ணலாம், மடையை மாற்றிடலான்னு ஒரு ஆள் வேலை பார்த்தார். இங்கேருந்து இல்லை, அவர் குஜராத்லேருந்து வந்து வேலை பார்த்தார். அவர் தான் லகுலீசர்னு பேர். அந்த மாத்திரதை ஏற்றுக்காமல் அவனையும் உள்ளே இழுத்து போட்டு வேலை பார்த்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு மக்கள் கொள்கையை சொல்லணும், மக்களுக்கான ஒரு கொள்கையை சொல்லணும் அப்படின்னு வேலை பார்த்தது தான் காரைக்கால் அம்மையார்.
அதை இயக்கமாக கொண்டு வந்தது திருஞான சம்பந்தர். அதனால் சைவத்துக்கு நான் இப்போ 15 நாளைக்கு முன்னாடி வச்ச பேர் காரைக்கால் அம்மையார் சைவம்னு பேர் வச்சுருக்கிறேன். சைவத்துக்கு நான் கொடுத்துருக்கிற பேர் வந்து காரைக்கால் அம்மையார் சைவம் அப்படிங்கிறது தான் நான் கொடுத்துருக்கிற பேர். இப்போ நான் எதுலன்னா, இப்போ நாங்கள் புத்தகம் எழுதுறேன்ல, பாட புத்தகம், அதில் இதை எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன். அதை அப்போ சைவத்துக்கே நாம் பேர் கொடுக்கணும் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் சைவம் தான் இதுக்கு பேர். அவங்க எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துட்டாங்க. இயக்கப்படுத்துறது திருஞான சம்பந்தர். இயக்கப்படுத்தும் போது ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு ஆள் அதிகாரத்தில் இருக்கிறான். இந்த அதிகாரத்தில் இருக்கிறவனை நம்ம தூக்கி போடலாமா, எதிரியாக்கலாமா, இல்லை அவனை கூட வச்சுக்கிட்டு அவனுக்கும் புரிய வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் திருஞான சம்பந்தரோட பெரிய வேலையாக போச்சு. அதனாலேயே திருஞான சம்பந்தரை என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ விஷயம் செஞ்சும் கடைசி காலத்தில் என் பேச்சை இந்த பசங்க கேட்கவே இல்லைன்ட்டு போயிட்டார். நாம் கேட்டோம், அவர் பேச்சை கேட்டது நாம் கேட்காத பசங்களை பற்றி பேசிட்டு போகிறார். கடைசி காலத்தில் என் வார்த்தை மெய்யாய்த்திலது சூடலரே தொண்டருங்கிறார். அப்படின்னா அவர் யாரை என் பசங்கன்னாரு? இந்த பிராமணியத்தை தான் சொன்னார். என் வார்த்தையை இவங்க கேட்கவே இல்லை அப்படின்ட்டு போயிட்டார். அந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு அவர் கிபி 600 2000க்கு நடுவில் 1400 வருஷம் கழித்து ஒரு ஆள் வேலை பார்க்குறாருன்னா அதுதான் பாம்பன் சாமி. அதுக்கு தான் தகராலய ரகசியம் எழுதும்போதும் கூட இன்னொரு நூலை அவர் இன்னொரு கண்ணா வச்சுக்க சொல்கிறார். அதுக்கு பேர் வந்து பரிபூரண ஆனந்த போதம். இந்த பரிபூரணானந்த போதத்தையும் தகராலய ரகசியத்தையும் 2 கண்ணாக வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. கொள்கையை தெளிவாக புரிஞ்சிக்கிறதுவங்க இது ரெண்டையுமே நான் பாடத்தில் வச்சுருக்கிறேன். இப்போ சைவ சித்தாந்தம் படிக்கணும்னா நீங்கள் பரிபூரணானந்த போதத்தையும் படிக்கணும், தகராலய ரகசியத்தையும் படிக்கணுன்ற மாதிரி இப்போ நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். அஞ்சல் வழி கல்வி நிறுவனத்தில் படிக்கலாம் யாருன்னாலும். சரி, இந்த தகராலய ரகசியம் எதுக்காக, எந்த மாதிரியான ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுது அப்படிங்கிறதான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது. சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 240 வேணும்னா 240 மணி நேரம் கேட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு 24 மணி நேரம் கேட்டுக்கலாம். இந்த என்னங்க இப்போ கொஞ்சம் தானே பேசி வச்சுக்கிறீங்க, மீதி வேணால் 24 நேரத்துக்கு பேசி வச்சிடறேன் அப்புறமா போயிட்டு அது வந்து உங்களுக்கு இருக்குது, மீதி நிற்கிது, இன்னும் 2 பாதி பேசாமல் இருக்குது. அது இப்போ எதுக்கு இந்த 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 அடிப்படை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பிரச்சனையை அவர் வந்து தீர்த்து வைக்கிறார். ஒரு விஷயத்தை தீர்த்து வைக்கிறார். அவர் வந்து பாம்பன் சாமியை அன்னைக்கு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார், இன்றைக்கி கேட்டால் சரிப்போ அந்த சரவணன் சொல்லுவான் அப்படின்வார். அதாவது இந்த தகராலய ரகசியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வரலாற்றை படிக்கிறவங்களுக்கு நீங்கள் சும்மா இங்கே கொஞ்சம் அறிஞர்கள் ரொம்ப தெளிவாக வரலாறு படிக்கணும்னு நினைக்கிறவங்க, தமிழனோட வரலாறை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உலகாயதன் ஒரு நூல் இருக்குது, தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, தமிழில் கிடைக்குது. அதை சும்மா படிச்சுட்டு நம்ம அருளாளர்கள் நூலெலாம் படிச்சிங்கன்னா நிறைய விஷயம் புரிஞ்சிடும். அதில் அவர் ஒரு விஷயம் எழுதுகிறார். அதில் நம்ம சித்தர்களை பற்றியும் எழுதுகிறார். ரசவாதம் பற்றி தமிழ் சித்தர்கள் எப்படி செஞ்சாங்க, சீனாவிலிருந்து வந்தவன் எப்படி அதில் சேர்ந்தான், அதுக்கப்புறம் நாம் வந்து சீனாவில் இருக்கிற தாவோயிசத்துக்கு மூலமாக இருந்த காபாலிகம், இதெல்லாம் பேசுகிறார். ஒருவேளை தமிழர்கள் வந்து நம்ம சைவத்தை பெருமையாக கொண்டாட, நம்ம இவங்க கார்கோழி அம்மா டாக்டர் வந்திருக்கிறாங்க, அவங்க ஆர்கியாலஜி படிச்சுட்டு அவங்களாம் கூட இருக்குது. என்னன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நர்மதை ஆற்றங்கரைக்கு போகணும். நர்மதை ஆற்றங்கரையினுடைய பக்கங்களில் மிகப்பெரிய வரலாறு நம்மோட வரலாறு இருக்குது. யாரோட வரலாறுனா தமிழர்களோட வரலாறு, அல்லது இந்தியாவிலே இருந்த பழங்குடி வரலாறு. இந்தியாவில் பிராமணர்கள் அல்லது ஆரியர்கள் எப்போ வராங்கன்னா கிமு 3000லேருந்துன்னு வச்சுக்கிறீங்க. கிமு 3000க்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம்லாம் சொல்கிறது ஒரு பக்கம், பழங்குடி அப்படின்னு ஒரு பழங்குடியோட வரலாறு இருக்குது. பழங்குடியில் யாருன்னா இந்த ஏரியாவுக்கெல்லாம் பேர் கோண்டுவானான்னு பேர். கோண்டு குடிகள் தான் பழங்குடி. இவங்களாம் இந்த நர்மதை ஆற்றங்கரையை ஒட்டி பார்த்தீங்கன்னா 52 கோட்டை இருக்குது. அதில் இன்றைக்கி ராம்நகர் கோட்டை, லலிதா கோட்டை, இதெல்லாம் வந்து தமிழர்கள் அந்த கோண்டு கட்டின கோட்டை. இப்போவும் மலை மேலே அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் திருப்பரங்குன்றம் வந்தீங்கன்னா அந்த கோயில். அந்த நர்மதை ஆற்றங்கரையில் நீங்கள் பார்க்குற அந்த மகாராஷ்டிரா பக்கம் பார்க்குற அந்த கோட்டை அந்த மலை மேலே குன்று மேலே அப்படியே இருக்கும்.
அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இங்கே அந்த படம்லாம் போட்டிருக்காங்க. ராம்நகர் கோட்டை, இன்னொரு லலிதா கோட்டை, இன்னும் 2-3 கோட்டை படம்லாம் இதில் இருக்குது நெட்டில். அப்படியே திருப்பரங்குன்றம் அதுக்கு ஒத்து அப்படியே இருக்கும். இந்த கோட்டை, இந்த கோண்டுக்கல், அதில் தான் பர்தான், அதில் தான் வந்து தோட்டி, இந்த சமூகம்லாம் இருக்குது. இது போக இன்றைக்கும் கர்நாடகா போனீங்கன்னா இந்த மயிலாரா லிங்கான்னு ஒரு வழிபாடு இருக்குது. அதெல்லாம் லட்சக்கணக்கானவங்க சேர்றது. அதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் கோந்துன்னு ஒரு குடி இருக்குது. கோந்து வேறு, கோண்டு வேறு. கோந்த் அதுக்கு பேர். இந்த கோந்தில் இருக்கிறவன் தான் நரபலி கொடுக்குறவன். நீங்கள் நரபலின்னா அப்படி இப்படி இல்லை, ஒரு ஆளை இட்டும் போய் வச்சு அவனை தூக்கிட்டு போகும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சதையை பிச்சு கடைசியில் மண்டையை பிச்சு அந்த கறியெல்லாம் எடுத்து போய் சமைக்கிறதுலாம் உண்டு. நிற்க வச்சு பிக்கிறது, அதுக்கப்புறம் தான் எலும்பு கொண்டு போய் புதைக்கிறது, எரிக்கிறதுலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணது தான், வேறு யாரும் பண்ணல. கடைசியாக பிரிட்டிஷ்கார. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ட்ரெடிஷன் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த எதிர்ப்பாக ஏமாத்துகிற குரூப்போட தலையை வெட்டுது. உங்கள் பாரம்பரியத்தில் நீங்கள் பண்ண கொள்கைக்கு நீங்கள் வந்து வழிபாடு சடங்கு பண்ணுறீங்கல்ல, இதெல்லாம் வந்து நிலத்தை உற்பத்தி பண்ணி பயிர் விளைய வைக்கிறதுக்கு பண்ண சடங்குலாம் இருக்குது பாருங்கள். இதுக்கு எதிர்ப்பாக நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க பாருங்கள், அவங்க தலையை வெட்டுறது. இவனுக்கு பேர் தான் ருத்ரன். இந்த ருத்ரன் தான் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மென்மையாகிறார். அப்புறம் தான் அகோர வீரபத்திரன், இப்போ தக்கையாகத்தை அழித்தது, இந்த வரலாறுலாம் படிப்படியாக மாறிட்டு வருது. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு திருக்கோவிலூர், நம்ம விருத்தாசலம், இங்கே திருப்பாதிரிப்புலியூர்லாம் வருது. இதுக்கான ஏன்னா நீங்கள் இந்த இடம் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, இது வந்து பழைய ஊசி இலை காடு. இப்போ நீங்கள் கடலூர், திருவக்கரை, பழமலைநாதர் இதெல்லாம் வந்து பழைய ஊசி இலை காடு. ஊசி இலை காடுனா இமயமலையை விட மரம் வந்து ஓங்கி உயர்ந்துருக்குது. அந்த மரத்திலோட கொஞ்சம் தான் நீங்கள் பார்க்குற திருவக்கரை மரம். அப்போ பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியான வரலாற்றுக்குரிய இடத்துல தான் இருக்கிறீங்க. அதுதான் திருஞான சம்பந்தர் கொஞ்சம் பதிவு பண்ணுறார். எத்தனை தடவை இது வந்து கடலால் மூழ்கடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு 12 முறை, அதனால் சீர்காழிக்கு 12 பேர் அப்படின்லாம் பதிவு பண்ணுறாரு நம்ம திருஞான சம்பந்தர். ஏன் இந்த இடத்த இப்படி சொல்கிறேங்கன்னா, இன்னும் நீங்கள் நிறைய இடம் இப்போ கூட என்ன பிரச்சனை வருதுன்னா, ஈரான் நமக்கு மூதாதையா இல்லை வந்து இஸ்ரேல்காரன் மூதாதையா? ஈரான்காரனுக்கும் இஸ்ரேல் தான் மூதாதை. ஈரான்லேருந்து வந்தவங்க தான் நமக்கு ஆரியன் வந்தாங்க. ஆனால் இஸ்ரேல்லேருந்து வந்தவங்க யார், இஸ்ரேலில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் இஸ்ரேலோட நமக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் மோசமானவனாக இருந்தாலும் நீங்களும் மோசமானவங்க தானே. அதனால் வந்து நமக்கு வரலாறு வந்து அப்படிலாம் போய் நிற்கிது. தொடர்பு எது வரைக்கும் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்ல வந்தது நீங்கள் சிந்து ஹரப்பா நாகரிகத்துக்கும் முன்னாடி இந்த பழங்குடி வரலாறோட இணைக்கும் போது, பழங்குடி வரலாறு வந்து சீக்கிரம் மாறாது. அந்த பழங்குடி வரலாறில் வர்ற இந்த மயிலாராலிங்க வழிபாடை படிச்சிங்கன்னா கந்தபுராணத்தை அப்படியே நீங்கள் எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியும். கந்தபுராணத்தை இலக்கியமாக மாற்றினா அந்த வழிபாடு அதில் இருக்கும். எப்படி ராமாயணத்தை மாற்ற, அப்புறம் ஏன் இவ்வளோத்தையும் இழுத்துன்னு வந்தேன்னு கேளுங்களேன். மகாபாரதத்தில் சங்கரரை பற்றி தான் பேசுவாங்க, முழுக்க முழுக்க சங்கரரை பற்றி பேசுவாங்க. உங்களுக்கு இன்னும் அழகாக சொன்னால் சங்கரை பற்றி பேசுவாங்க. சங்கரர்னு சொன்னால் தான் உங்களுக்கு தப்பாக தெரியுது, மரியாதையாக சொன்னால் தப்பாக தெரியுது. சங்கர்னு சொன்னால் நமக்கு ரொம்ப சரியாக புரியுது. சங்கர்னு சொன்னால் சிவபெருமான்னு புரிஞ்சு போகுது. சங்கரர்னு சொன்னால் தான் உங்களுக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் சங்கரர் தான் நமக்கு முழுக்க 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 மகாபாரதத்தில் சொல்லப்படுது. அது கிருஷ்ணனுக்கு குருவாக இருந்தாலும் சரி, சங்கரர் அப்படின்னு சிவபெருமானை நிலைப்படுத்துறது மகாபாரதத்தோட முக்கிய நோக்கம். அவன் தான் பாசுபத அஸ்திரம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து பாசுபதன்னு பிராமணர்கள் சார்பாக சைவத்தை மாற்றினது அதுக்கான இடம், வேறு ஒன்றும் இல்லை. முழு வரலாறும் அதில் அதுதான் புரிய வைக்குது. நீங்கள் அந்த வரலாறுலாம் படித்தீங்கன்னா புரிஞ்சிடும். அப்புறம் தான் அது எப்படி உங்களுக்கு நம்ம வேறு மாதிரியான ஒரு பாதையெல்லாம் கொடுக்குது. இது இல்லாமல் ஒரு குகவாசின்னு ஒன்று இருக்குது. நம்ம குகை நீங்களாம் நம்ம குகையெல்லாம் சொல்கிறீங்கல்ல, குகவாசின் பேர் அந்த சைவத்தினுடைய லீடருங்களுக்கு பேர். இவங்க தான் மகாராஷ்டிராவில் தெரிய வர்ற வரலாறு. அதில் வர்றது ஒருத்தர் தான் ஆமார்த்திகர். இந்த ஆமார்த்திகரை நம்ம ஆமாத்திய பிராமன் எழுத ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஒரு ஆள் தான் இப்போ இங்கே வருத, யார் ஆமாத்தியர்னு படிச்சிங்களே, நம்ம இவர் படித்தார், யார்
படித்ததே மறந்துட்டார், அவ்வளோ ஆழமாக படித்தார். அதனால் அது என்னது, புள்ளக்கறி வெட்டினவருக்கு ஆமார்த்தியர்னு எழுதுகிறாங்க. அதான் யார் அவர், பரஞ்சோதியார். ஏன் அதை அப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, ஆமார்த்தியர்னா பிராமணர் கிடையாது, குகவாசி பரம்பரை என்று சொல்லப்படுகிற சைவ பரம்பரையினுடைய ஒரு பிரிவு அது ஆமார்த்தியர். இதெல்லாம் ஒருவேளை நான் சொல்கிறது போய் நினைக்காதீங்க. ஆங்கிலத்தில் கல்வெட்டுப்படி சைவ வரலாறு எழுதுன ஒரு நூல் இருக்குது, பதக்குன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார், விஎஸ் பதக்குன்னு. இப்போ இந்த ஆமார்த்தியர் அப்படிங்கிறது தான் நம்ம மாணிக்க வாசகருக்கும் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், ஆமாத்திய பிராமணர்னு. ஏன் இதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சமஸ்கிருதத்துக்கு நாம் புரிய வைக்கிறோமே தவிர சமஸ்கிருதத்திலேருந்து நீங்கள் தத்துவம் எழுதிக்கல அப்படிங்கிறது தான் இது உள்ள வரலாறும். இதை புரிஞ்சிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, வரலாறே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தகர வித்தை வகர வித்தைன்னு 2 வித்தை இருக்குது. இந்த ரெண்டுமே சமஸ்கிருதத்தில் கிடையாது. அந்த தேவி பிரசாத் சட்டோபாத்தியாவை ஏன் சொன்ன அப்படின்னா, தேவி பிரசாத் சட்டோபாத்தியாய சொன்னதில் சாந்தோக்கியம் சைவ உபநிடதம். அதை பாம்பன் சாமி எடுத்து காட்டுறார். சாந்தோக்கிய உபநிடத்திலிருந்து தான் தகர வித்தை என்னது அது உரையாடலை நமக்கு எடுத்து காட்டுறார். இந்த சாந்தோக்கிய உபநிடதம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய தமிழ்குடியோட வரலாற்றை சொல்லுகிற ஒரு உபனிஷத். இதை எழுதுகிறவர் தேவி பிரசாத் சட்டோபாத்தியா, அதுக்கு தான் அவரை படிங்கன்னு நான். சாந்தோக்கிய உபநிடதம்னா ஏதோ சமஸ்கிருத கருத்துக்கு உபநிடதம் கிடையாது, அது உடல் சார்ந்த மாற்றத்தை பேசுகிற ஒரு உபநிடதம், அது சமஸ்கிருதத்துக்கு கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உடல் சார்ந்து அனுபவிக்கலான்னு பேசுகிறீங்கள பயிற்சி முறையில், இல்லை அதை கருத்து சார்ந்து பேசலான்னு சொன்னால் அதுக்கு பேர் தட்சிணாயனம். வாமம் அப்படின்னா உடம்பு சார்ந்து செய்முறையில் மாற்றுறது. உடம்பு சார்ந்து செய்முறையில் மாற்றுற இந்த மரபை வெறும் கருத்து சார்ந்து சொல்லிகிட்டு இருக்கிற, இப்போ நீங்கள் அவர் சொன்னார்ல நினைந்துன்னு சொன்னால் கருத்து இல்லை, நினைக்கிறதுக்கு ஒரு சிக்கல் வேணும், நினைக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி வேணும்னு சொன்னால் செயல். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் உங்களை ஏமாத்துறது தான் தொழிலாளிகளோட வேலை. இப்போ இந்த ரெண்டையும் பிரித்து தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் இந்த தட்சிணாயனம் என்பது சமஸ்கிருதத்துக்காகவே உருவாக்கப்பட்டது. அதில் தான் பாசுபதெல்லாம் வரும். தட்சிணாயனம் தெற்கில் தோணுனது இல்லை அது அதனால தான் இப்போ நேற்று நாங்கள் நம்ம இதுக்கு போனோம்ல, நம்ம இல்லை விருத்தாசலம், அந்த தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்கள். அவர் கீழே உட்காந்துருக்கிறவர் வேறு மாதிரி இருப்பார், அவருக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவருக்கு எலும்புலாம் மாலையாக இருக்கும். அப்போ பழைய தட்சிணாமூர்த்தி யார், புது தட்சிணாமூர்த்தி யார்? மேலேக்கிறவர் வாமம், கீழேக்கிறவர் தட்சிணாயனம். அதனால தான் தட்சிணை வந்தால் தட்சிணாயனம், வாமம்னா பயிற்சி எடுக்கணும். இப்போ பின்னாடி நீங்கள் தட்சிணாயனம்னா இப்போ தட்சிணை வரணுங்கிறது தான் இப்போ தட்சிணாயனம். தட்சிணைனா காசை போட்டு நீங்கள் காசை போட்டிங்கன்னா நான் வாங்கி கொடுப்பேன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டீங்க. அப்புறம் வாமம்னா இல்லை உனக்கு பிரச்சனை வரும்னு அர்த்தம். இதை ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நீங்கள் வரலாற்றில் சைவத்தை புரிஞ்சிக்கிறதுல இடர்பாடு இருக்குது. இதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த சண்டைலாம் கிடையாது. நீயும் நல்லவனாக இரு, நானும் நல்லவனாக இருக்கிறேன், நீயும் கடவுளை அனுபவி, நானும் கடவுளை அனுபவிக்கிறேன். இந்த பிரச்சனையை முடிவு கட்ட வந்தவர் தான் பாம்பன் சாமி. ஏன்னா இதில் திருஞான சம்பந்தரால் முடியலப்பா, நான் போகிறேன், நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டு கிளம்பிட்டார். இது அதாவது பார்க்குறாரு, நடக்கிற இதுவை பார்க்குறாரு. ஐயோ கல்யாணத்தை பண்ணி என்னை புரோகிதம் பண்ணுன்னு விட மாட்டேங்க அப்பொழுது, நான் தான் நீ காசு கேட்டால் வாங்கி கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்னை ஏன் தொல்லை பண்ணுற? காசு கேட்குறாரு, அதுவும் காசு எப்போ கேட்குறாரு. ஆனால் நான் வேணுங்கிறப்ப வாங்கின்னு நெருக்கடியில் கேட்குறாரு. உங்களுக்கு தெரியும்ல, அதாவது ஒருத்த நாம் ஒரு நெறியில் நம்மளை பிச்சு பிடுங்குற விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் கொடூரமான நேரமாக இருக்கும். அதுக்காக எல்லாருமே காத்திருப்பான், ஃப்ரெண்டுங்கிற பேரில், சொந்தக்காரங்கிற பேரில். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அவன் மொத்தத்தையும் உருவிட்டு போயிடுவான். இந்த வரலாற்றை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு உங்கள் எண்ணம் மாறும். அது வரைக்கும் எண்ணம் மாறாது. இப்போ வாழ்க்கையில் எப்போ உங்களுக்கு செயல்பாடு மாறும்? சரி, இப்போ நீங்கள் அன்பு வச்சுருக்கிறீங்க, எல்லாருக்கும் அன்பு இருக்குது. இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்பு இருக்குது, அக்கா தங்கச்சிக்குள்ளேயும் அன்பு இருக்குது, அண்ணன் தங்கச்சி எல்லாருக்குள்ளேயும் அன்பு இருக்குது. அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே அன்பு வைக்கிறாங்க, அவங்களே ஏன் பிரச்சனையாக நினைக்கிறாங்க? ஒரே அன்பு தானே, ஏன் அது பிரச்சனையாக மாறுது? இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்களாம். ஏன் பிரச்சனையாக மாறுது?
வயசானதுனால இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கலைங்கிறதுனால அன்பு வந்து வம்பா போயிடுது. அதான் அன்பே இல்லைங்கிறேன். நான் என்னுடைய சேலஞ்சே வேறு. உங்கள் யாருக்கும் அன்பே தெரியாதுங்கிறது தான். புரிதல்னு ஒன்று சொல்லிக்குவோம். நாம் இன்னும் அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு நாள் கணக்காக இங்கேயே வந்து டீ கூட உங்களுக்கு 2 நாளைக்கு உட்காந்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம். அது வந்து பாம்பன் சாமி தப்பிக்கிறார். அதில் நார் உள்ளமாங்கிறார். மனிதன் அன்பை வந்து நாருங்கிறார் தகராலய ரகசியத்தில். நாருடை அப்படிங்கிறார். நார்னா என்னன்னா அன்பு உங்களுக்கு சொல்ல மாட்டான். நீங்கள் இணைச்சிங்கன்னா அன்பு தெரியும். எத்தனை நாளைக்கு இணைஞ்சிருக்கிறீங்களோ அதில் அன்பு தெரியும். நம்ம தான் இணையிறதே இல்லையா, அப்புறம் எப்படி அன்பு தெரியும்? பம்பு இருக்குடா தம்பி, ஆனால் தண்ணி வரல தம்பின்ற மாதிரி தான். அதுதான் நீங்கள் என்னமோ அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது தான் பிரச்சனை. அப்போ நாம் உடனே இங்கே தூக்கி பிடிப்போம். நாம் வந்து அதாவது பாம்பன் சாமி நான் தகராலய ரகசியம் சொல்லலாமா வேலாமான்னு கேட்டிங்கன்னா, அன்பு உள்ளவனே உனக்கு சொல்கிறேன்னுவார். அவன் சொல்லுவான், அன்பு உள்ள குருவே நீ சொல்லுங்கிறான். இந்த 2 பேருக்கு அன்பு இருக்குது சொல்லிட்டாங்க தகராலய ரகசியம். நமக்கு எங்கே இருக்குது? அதனால் வேணாம் போகலாம், முட்டிடலாம். அன்பு தகராலய ரகசியம்லாம் சொல்லி போய் வேணாம், ஒன்றும் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் நம்ம. இப்போது நான் என்ன இந்த சிக்கலை மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எதுக்காக அவர் அதை பாடினார் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய செய்தி. அது முடிவிலிருந்து நல்லா தெரியுது. முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் மூர்த்தி தலம் தீர்த்தம் போனாலாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அது ஒரு லெவல் வேறன்னுவார். அது லெவல் வேறு, அதில் ஒன்றும் கிடைக்காது. சரி, சாமியை சிவன் கும்பிட்றதா முருகன் கும்பிட்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒன்றும் சரியில்லை. இப்போ நீங்களாம் நடராஜர்னுவீங்க. நடராஜர்னா யார்? நடராஜர்னா யாருமா? சிவனா? சிவன்னா யார்? ஏங்க சிவனுக்கு உருவமே இல்லாமல் லிங்கமாக வச்சுக்கிறீங்க. நடராஜன்னு கேட்டால் சிவனுங்கிறீங்க. அங்கேயும் ஒன்றும் இல்லை இங்கேயும் ஒன்றும் இல்லை. நடராஜன்னா நடனம் ஆடுறவர், அவ்வளோதானே. அதை சான்ஸ்கிரிட்டில் நாட்டியேஸ்வரர்னு எழுதுகிறான். நாட்டியேஸ்வரா அப்படிங்கிறான். இந்த பஞ்சாயத்தனத்தில் நாட்டியேஸ்வராவும் சேர்க்குறான். பாசுபதம் சேர்க்குது. அதுக்கு முன்னாடி இதுலேயும் வந்து குகவாசியிலையும் உண்டு. இப்போ வந்து நாட்டியேஸ்வரர் வந்து இப்போ நடன சபாபதி. உங்களுக்கு யார் அவர்? இப்போ நடனம் ஆடுறது சம்பத்தா ராஜா அப்படி தான் சொல்லணுமே தவிர டான்ஸ் மாஸ்டர்னு சொன்னால் பேர் தெரியலன்னு தான் அர்த்தம். அங்கே பாம்பன் சாமி அது குகங்கிறாரு. சரி, குகன்னா யாருன்னு கேட்டால் அதுவா யார்? அவர் தான் உள்ளகிறவருங்கிறாரு. உள்ளகிறது யார்? அப்போ கடவுளை வந்து நீங்கள் அந்த அடையாளத்தன்மையிலிருந்து மாறி மாறி நீங்கள் அனுபவத்தன்மைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அதில் கொடுக்குற பேர். அதனால தான் நூல் பேரில் கடவுள் பேரை சொல்லலை. அது ரகசியம்னார். ரகசியம்னா என்னன்னா, நான் என்ன கேட்டாலும் யார் அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாது நான் என்ன சொன்னேன்ட்டு வடிவேல் சொல்லிட்டு போனார். அதுக்கு முன்னாடி கவுண்டமணி வேறு மாதிரி சொன்னார். நான் அந்த பழம்தான் இந்த பழம்னார் செந்தில். நீங்கள் கொடுத்தது எந்த பழம்னா அந்த ஒன்று தானே அது. இன்னொன்று எங்கடா அந்த ஒன்று தான் இது. அது மாதிரி சங்கராச்சாரியார் ஏமாற்றிட்டு போனார். அதனால் இவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தெளிவாக அது இல்லை, நீ எதுவும் இல்லை ஆனால் இருக்குது. நான் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல வரல, எதுவும் இல்லை ஆனால் அது இருக்குது. அப்போ இதுதான் தகராலய ரகசியம். அவர் என்ன பண்ணிட்டாரு, இருக்குது ஆனால் அது இல்லைன்ட்டார். அப்போ எப்படி நம்பிக்கை மோசடி? அதுவா இதுவா? இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறவன் நல்லவனா, இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லைன்றவன் நல்லவனா? இதுதான் சைவத்தோட வரலாறுலோடே இருக்கிற வேறுபாடு. அப்போ வரலாற்றை வேறுபடுத்துதல் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம நெடுக்க தமிழ் இந்த இந்தியாவினுடைய பூர்வகுடியிலிருந்து நீங்கள் வரீங்க. உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் நீங்கள் அதான் இருக்குது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஏமாற்றி பிழைக்கணுங்கிற வேலைக்கே போகல. ஏன்னா நீங்கள் தான் உழைக்கிறீங்களா, அப்புறம் எப்படி ஏமாற்றி பிழைப்பீங்க? இதுதான் சித்தாந்தம். நீங்கள் சித்தாந்தம் வேதாந்தம் 2 பிரிச்சிங்கன்னா இப்படி தான். ஏமாற்றாமல் உழைக்கிறது, உழைக்காமல் ஏமாத்துறது. இந்த 2 தான் வந்து உடைக்கிறது அப்படிங்கிறது இந்த வரலாற்றினுடைய வேறுபாடு. இதில் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து கொடுக்குறது. ஆனால் அது தகராலயம் அப்படி. அதுக்கு தான் தகர வித்தை வகர வித்தையில். வகர வித்தைனா சித்த வைத்தியம், பொருள் மூலமாக உங்கள் உடம்பை காப்பாற்றுறது. தகர வித்தைனா கடவுள் மூலமாக உங்களை காப்பாற்று. கடவுள் மூலமாக காப்பாற்றுற இதை பேசுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் எனக்கு தெரியுது,
எனக்கு இது மட்டும் தெரிய மாட்டேங்குதுன்னு ஒரு ஆள் போய் சொன்னான். தமிழனில் ஒரு அறிவாளி, அவன் தான் நான் கொஞ்சம் ஒத்துக்குவான். தெரிஞ்சிக்காமலே பொய் பேசுகிறவன் தமிழனாக இருக்க முடியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னு எனக்கு இது தெரியலன்னு சொல்கிறவன் தமிழன். அவனுக்கு பேர் தான் நாரதர். ஏன்னா அவர் கையில் இசைக்கருவி வச்சுருப்பார். நீங்கள் நாரதர் வந்து இசைக்கருவி, அதுதான் பான்குடியோட ஒரு அடையாளம். இசைக்கருவி கையில் வச்சா அவர் பேசுனது தான் அந்த சாந்தோக்கிய உபநிடத்தில். எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் இந்த கடவுளையே அனுபவிக்க தெரியலையே அப்படிங்கிறார். நீங்கள் உத்தாலகர் இதெல்லாம் படிக்கிறீங்களே, நிறைய இந்த உரையாடலாம், சுவேதகை இதெல்லாம், அதிலலாம் எனக்கு கடவுளை தெரியலங்கிறது தான் படிப்பீங்க. நீ எதை தெரிந்து கொண்டாயோ, அப்புறம் எதை தெரிந்து கொண்டாலும் தெரியாதோ, எதை தெரிந்து கொண்டால் தெரியாததெல்லாம் தெரிந்ததாக ஆகுமோ, அதெல்லாம் கிடையாது. அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தெரியலங்கிற விவாதத்தை ஜனகர் ஒரு கூட்டத்தை கூட்டுறார். ரைக்குவர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரையும் கூப்பிட்டு வந்து கேட்குறார். இது போக எல்லா பிராமணர்களையும் கூப்பிடுங்கிறார், கடவுளை பற்றி சொல்லுங்கிறார். யார் சொல்கிறீங்களோ அவங்க இந்த மாட்டை தங்கத்தோடு ஓட்டி போகலாம் அப்படிங்கிறார். ஒருத்தர் மட்டும் மாட்டை ஓட்டுறார். எல்லா மாட்டையும் ஓட்டுறா, இங்கே எவனுக்கு தெரிய போகுது ஓட்டுறாங்கிறார். எல்லாம் சண்டைக்கு போகிறான். உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, நான் என்ன போய் சொல்கிறதுக்காக வந்துக்கிறேன், நான் ஓட்டி போகிறேன் மாட்டேன்னு ஓட்டுவார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பிரம்மன் இஷ்டராக இருக்கிறோம், ஆனால் பிரம்மனை பற்றி தெரியாது. இதுதான் ஜனகர் அவையில் நடந்தது. இது உபநிஷத்தில் வருது. இந்த விஷயத்தில் ஒரே ஒரு ஆள் தான் கடவுளை அனுபவிக்கலான்னு பேசுகிறான். ஆனால் நான் அனுபவிச்சே ஆகணும், நீ சொல்லு அப்படின்னு நாரதர் முருகன் கிட்ட கேட்குறார். முருகனோட பேர் வந்து ஸ்கந்தன். இந்த உரையாடலில் தான் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு, நான் உனக்கு கடவுளை பற்றி சொல்கிறேன்னு ஸ்கந்தன் சொல்கிறார். தெரிஞ்சதெல்லாம் நாரதர் சொன்ன பிறகு, இதெல்லாம் உனக்கு தெரியுதா? சரி சரி, கீழே பாத்ரூமில் பெனாயில் வச்சுருக்குது, மேலே பெனாயில் வச்சு இல்லை அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ பெனாயிலை எடுத்து கொஞ்சம் தெளிச்சிட்டு வருவோம், நாற்று அடிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? சுத்தமாக இருக்கிறவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் கடவுளை பற்றி தெரியும். அது திருநெறி சைவ சித்தாந்த திருநெறிய மன்றமாக இருந்தாலும் சரி, சைவ சித்தாந்த பெருமன்றமாக இருந்தாலும் சரி. நான் எத்தனை பேர் பாத்ரூமை கழுவிட்டு வந்தீங்க? அப்போ கடவுள்கிட்ட வருவீங்களா வரமாட்டிங்களான்னு நீங்களே தெரிஞ்சுங்க, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சும்மா சாமி கும்பிட்டு வந்தால் பத்தாது. நான் போய் காலிலேருந்து பெனாயில் அப்பப்போ போட்டு தாம்மா வரேன் பக்கத்து ரூமில் நாற்று அடிக்குதுன்ட்டு. ஏன்னா நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு அந்த கான்சியஸ் வேலை செய்தா. இதை கேட்குறான் முருகன் நாரதர்கிட்ட, உனக்கு தூய்மையை பற்றி தெரியுமா, அதை பற்றி சொல்லுன்றான். அந்த தூய்மை எண்ணம் வந்து உங்கள் இயல்புலையே வந்துட்டா நீங்கள் தான் உடம்பை மாற்றுற ஒரு ஆள். நீங்கள் தான் மரணமில்லா பெருவாழ்வுக்கான தகுதியான உத்தமன் ஆகுக ஓங்குக அப்படின்னாரு வள்ளலார். அப்போ காரைக்காலமையாரும் அதுதான் சொன்னாங்க. முதல்ல கடவுளை பற்றி பேசினவங்க உத்தமராய் வாழ்வார்னாங்க. அதுக்கப்புறம் சுந்தரர் தான் நடராஜரை பார்த்துட்டு சொன்னார். என்ன சொன்னார்? நொடித்தான் மலை உத்தமன்னார். அதே தான் திருமூலர் சொன்னார். இந்த உத்தமங்கிற வார்த்தையை கடவுளை அனுபவிக்கிறோம் பேசுவோம். அதில் புருஷோத்தமன் அவர் பட்டம் வாங்கிக்கிறார். என்ன, வரலாற்றில் 2 இனம் இருக்குது. ஒன்று உற்பத்தி பண்ணது, இன்னொன்று மேய்ச்சல் இனம். மேய்ச்சல் இனம் இங்கிருந்தே மேய்ச்சவன் கண்ணன், வெளியிலேருந்து மேய்ச்சவன் பிராமணன், அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து இங்கேருந்து உற்பத்தி பண்ணது அப்படின்னு 3 இனத்தோட கலப்பில் தான் கண்ணன் நமக்கு சிவனோட ஹரிஹரன் சேர்றது, சக்தி சேர்றது. சக்தி வந்து உற்பத்தி இனம், வேளாண் உற்பத்தி. சிவபெருமான் அவர் ஒரு மேய்ச்சல், அவர் நம்ம ஊர் மேய்க்கிறவர் தான் ஹரி. அதுக்கு இந்த 3 தாண்டி சேர்ந்தது தான் மற்றதெல்லாம் காணாமல் போயிடுச்சு, அக்னி கோத்திரலாம். அப்போது உங்களுக்கு வரலாற்றை புரிஞ்சிக்கிறதுல எந்த அனுபவத்துக்கு யார் யாரை சேர்த்தாங்க. இப்போ உமாபதி அப்படின்னு சொல்கிறோம். உமாபதினா என்னன்னு கேட்டிங்கன்னா 2ஆக பிரிக்கக்கூடாது. ஒரே சிவன் பார்வதி. ஒரு ஆணுக்குள்ளே இருக்கிற பெண்மையை வெளியே எழுப்புறது தான் அருளை வெளியே எழுப்பி உங்கள் உடம்பை நிலைத்த உடம்பாக்கணும். இதுதான் தகர வித்தை. இது மருந்தில் செஞ்சிங்கன்னா வகர வித்தை. ஜட்ஜி பலராமையான்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜட்ஜி பலராமையா அதில் நம்பர் 1 அவர். இந்த தகர வித்தையை புரிஞ்சிக்க வச்சதில் நமக்கு திருவாரூர் சிவயோகி ரத்னசபாபதி பிள்ளை, அவர் திருமந்திரம் ஔவையார் மாணிக்கவாசகர்லாம் வச்சு புரிய வச்சார். பலராம ஐயா வந்து ஒருத்தர் வந்து அவருக்கு மருந்து கொடுத்தாராம்.
அது முதல்ல அவர் கிண்டல் பண்ணி விட்டு இருக்கார். அவர் ஜட்ஜி, அவர் சித்த வைத்திய நூல்கள் நீங்கள் படிக்கணும்னா அவர் நூலை தான் படிக்கணும். சித்தன் வைத்திய நூல்கள் இப்போ வந்து மொத்தமாக தொகுத்து போட்டிருக்கிறாங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படித்து பாருங்கள். உங்கள் உடம்பை சாகாமல் உடம்பை காப்பாற்றுற, அதில் அவர் கேன்சருக்கு மருந்து கொடுத்தவர், கேன்சருக்கு ஃபேமஸ் ஆனவர். அவர் பேர்லேயே சென்னையில் தெரு இருக்குது. அந்த ஜட்ஜி பலராமையா நூல்களை வாங்கி படிச்சிட்டிங்கன்னா ரசவாதனா என்னன்னு சொல்லி அதெல்லாம் நான் எடுத்து புத்தகத்தில் போட்டிருக்கேன் இப்போ மாணவர்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் இந்த ரசவாதம் அப்படிங்கிறது தான் அந்த தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயவும் சித்தர்கள் மூலமாக எப்படி சாங்கியத்துக்கு முன்னாடி தாந்திரிகத்தினுடைய வெல் டெவலப்மெண்ட் விஷயம் விஞ்ஞானபூர்வமான சாந்திரிகம்னு முடிப்பார். இப்போ உடம்போட சயின்ஸ் அது, அதில் கண்டுபிடிச்சது தான் உங்களுக்கு வந்து இந்த சக்கரம் இதெல்லாம் சொல்கிறது. இப்போ பாம்பன் சாமி உங்களுக்கு சக்கரம் இதெல்லாம் போடவே இல்லை. எதில் நீங்கள் எதை புரிஞ்சிக்கணும்னு ஒரு விஷயத்தை பட்டியல் கொடுக்குறார். அதில் முக்கியமானது கடவுளை பற்றியதும் இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் குறித்த சரியை கிரியை யோகம் ஞானம் பற்றிய படிநிலையும் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுவீர்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மாபாதகம் தீர்த்தா சரியாக போச்சுன்னார். இந்த கொலை, அது பொய், கொலை, கல், காமம், அப்புறம் களவு, இதை அவர் சொல்லும்போது ஒரு வித்தியாசமாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த பொய் வந்து எல்லாத்தையும் கூட்டின்னு வந்துடும்பார், மற்றதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுமா அது. அதனால் நீங்கள் பொய் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது. பொய்னா என்ன, உண்மைனா என்ன? உண்மைன்றது சொல்லக்கூடாது, பெய் உண்மைங்கிறது. அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தத்துக்கு தமிழில் ஒரு பேர் இருக்குது, உண்மை விளக்கம்னு பேர். சைவ சித்தாந்தத்துக்கு தமிழில் இருக்கிற பேர் வந்து உண்மை விளக்கம். அது ஞானியார் சாமியுடைய கூட இருந்த அந்த ஜெயம் நல்லசாமி பிள்ளைக்கு தெரியும். அதனால் அவர் ஒரு இதழே அதுக்கு பேர் வச்சார், உண்மை விளக்கம்னே பேர் வச்சார். தமிழில் ஒரு வருஷம் கொண்டு வந்தார், அப்புறம் இங்கிலீஷில் சித்தாந்த தீபிகான்னு கொண்டு வந்தார். உண்மை விளக்கங்கிற பேர் சாத்திரத்தில் ஒரு பேர்னு உங்களுக்கு தெரியும். சைவ சித்தாந்தத்துக்கு அந்த பேர் தான் சைவத்துக்கான பேர்னு திருமூலரும் எழுதியிருக்கிறார். திருமூலர் இன்னொரு பேர் கொடுப்பார், மெய்கண்ட சன்மார்க்கன் பேர் சைவத்துக்கு. நாம் தான் சைவ சித்தாந்தம் அதுக்கு காரணம் இந்த பழைய விஷயம் எது, இந்த தாந்திரிகம், அதுக்கப்புறம் இந்த குகவாசி, அதுக்கப்புறம் பாசுபதம், இந்த பக்கம் வந்து நம்ம இந்த ஆமார்த்திக மரபு, இன்னொரு மரபு ஒன்று இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு சித்தாந்தங்கிற பேர் இன்னும் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம். ஏன்னா நீங்கள் வெறும் தமிழ் மட்டும் கிடையாது, சித்தாந்தினா பழைய தமிழரும் இருக்கிறாங்க. சைவ சித்தாந்தங்கிறதுல பழந்தமிழர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா சிந்துவெளி நாகரிகத்து காலத்து தமிழர்கள் அதில் இணையிறாங்க. அப்படி சொன்னீங்கன்னா பின்னாடி வந்த சமஸ்கிருதத்தின் சார்பில் வர்றதில்லை சைவ சித்தாந்தம். பழங்குடி மரபாக இருக்கிற ஒரு கொள்கை அப்படிங்கிறத சித்தாந்தங்கிற பேர் தான் இன்னை வரைக்கும் வரலாற்றை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவும். அதனால் நீங்கள் அது ஏதோ சமஸ்கிருத பேர் நினைக்க வேணாம், அதையும் ஞாபகம் வச்சுங்க. அதனால் வந்து இந்த வரலாற்றில் இந்த பாசுபதத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா பாசுபதத்தை தான் பெருசாக சொல்லுவாங்க. பாசுபதத்தில் ஒரு வேடிக்கை சொல்கிறேன் பாருங்கள். இதாவது ஆண்குறியை வந்து மேலே 90 டிகிரியில் தூக்கி வைக்கிறது, அதுதான் வந்து குடிமல்லத்தில் இருக்கிறது. இது தாந்திரிகத்தில் வேறு. அப்புறம் நம்ம பிச்சாடனர்லாம் சைடில் நிற்பார். காஞ்சிபுரம்லாம் போனீங்கன்னா ஆண்குறி தெரியாத மாதிரி கடவுளை நிறுத்துவாங்க. இதெல்லாம் உங்கள் சைவத்தை புரிய வச்சு எப்படி மக்கள் சமயமாக மாற்றுறது. இப்போ அது 1-2 பேர் தான் அதில் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மாமமார்க்கம்னு சொல்லிட்டு கிராமத்தில் போனீங்கன்னா, இல்லை கோயிலில் ஒரு வேளை இங்கேயும் சிலதெல்லாம் அப்படி இருக்கும், நல்ல வட்டமாக குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு காவி வேஷ்டியை கட்டிக்கிட்டு நான் வாமன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு திரியுங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏமாத்துறது. ஆனால் வாம மார்க்கம் அப்படிங்கிறது சைவத்துக்கான பழைய மார்க்கம். அதில் தான் வாமலை, யாமலை, நம்ம திருமூலர் பேசுகிற அந்த தந்திரம், யாமலா தந்திரம், இதெல்லாம் அதில் வர்றதான். நம்ம அபிராமி அந்தாதிலாம் அதில் வர்றது தான். அந்த மார்க்கத்தில் தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், எதை, தகராலை ரகசியத்தை. ஆனால் தகராலை ரகசியத்தை அந்த கடுமையான விஷயத்துலேருந்து மாறுது. ஏன் மாறுதுன்னா, எப்போ மாறுது? 2 பேர் இந்த உண்மையை சொல்லியிருக்கிறான் வரலாறில். ஒருத்தர் வந்து திருமூலர், உடம்பு வந்து உயிர் வேற உடம்பு வேற அப்படின்னு சொல்கிறது. இது திருமூலர் வரலாறு உங்களுக்கு தெரியும். உடம்பு வேற உயிர் வேறனா சொல்கிறது இல்லை, வேற ஒருத்தன் உடம்புல வேற ஒரு உயிரை சேர்க்கறதுனால உயிர் வேற உடம்பு வேறன்னு சொல்கிறது. மற்றவங்க உயிர் வேற உடம்பு வேறன்னு சொல்கிறதெல்லாம் அதே உயிர் வேலை செய்யுது, அதனால் சொல்கிறது கஷ்டம். வேற உடம்புல வேற உயிர் சேர்ந்து இந்த உயிரோட விஷயந்தான் அதில் இருக்கும். இப்போ எப்படி கண்ணை மாற்றினீங்கன்னா கண்ணு மாறுதில்ல, கண்ணை அவர் உடம்புல வச்சா அவர் உயிர் தான் வேலை செய்யும். ஏன் கண்ணு போச்சுன்றதுனால நான் பார்க்க மாட்டேன், புரியுதில்ல அது.
அது அப்படி கிடையாது. உயிர் போச்சுன்னா உடம்புல பார்க்குறதே போன உயிர் தான் பார்க்குமே தவிர அந்த கண்ணு அவன் கண்ணு பார்க்காது. இந்த கருத்து வந்து திருமூலர் சொன்ன பிறகு தான் நமக்கு வரலாற்றில் தெளிவாகுது. இதே மாதிரி திருமூலருக்கு முன்னாடி ஒருத்தர் தான் எழுதுகிறார். அவர் தான் தாந்திரிக அரசன். யார்னா பல்லவன் மகேந்திரவர்மன். அவன் எழுதின ஒரு தத்துவ நூல் வந்து பகவத் அஜ்ஜுகம். இந்த பகவத் அஜ்ஜுகத்தில் தான் அந்த ஒரு பொண்ணோட உடம்பில் வேற ஒரு உயிர் வரும். அவன் தான் அந்த வரலாற்றை எழுதுகிறான். இது வந்து சைவ நூல், தாந்திரிக சைவ நூல். இதுதான் வந்து நமக்கு பழைய சைவத்தினுடைய மரபிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது. இப்போ உங்கள் உடம்பில் உங்கள் உயிர் உங்கள் உடம்பில் மாறணும். இதை எப்படி நீங்கள் செய்வீங்க? இதுதான் வரலாறு, இதுதான் கேள்வி. இதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாம்பன் சாமி எடுத்த உடனே, நிறைய முருகன் சொல்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல, பாம்பன் சாமி எடுத்த உடனே ஒரு விஷயம் வைக்கிறார். தளர்ப்பாளது சாதி விகற்பம்னு ஒரு வரி, முதல் வரி அதான். பாயிரத்தில் அவர் உங்கள் ப்ராக்டிஸுக்கு அவர் முதல்ல வைக்கிறார். இப்போ இந்த தமிழ்நாட்டில் நிறைய வள்ளலார் கோயிலெலாம் இருக்குது. ஐயா வீட்டுக்கு போயிட்டு, ஐயா பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா, ஆமாம் ஆயிடுச்சு. பெரும்பாலும் உங்கள் ஜாதியிலேயே காப்பாற்றிங்க, நீங்கள் வேறு ஜாதியிலாம் கல்யாணம் பண்ணல. ஆமாங்க. அப்போ சரி, வள்ளலார் மார்க்கம் வாழ்க அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டு வந்துடணும். இப்போ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனநிலை நீங்கள் ஜாதிங்கிறது கொள்வினை கொடுப்பினை மட்டும் இல்லை, உங்கள் மனவினை அல்லது உங்களுடைய மனம் ஈடுபடுகிற காலத்தில் உங்களை தாக்காமல் இருக்குதா பாருங்கள். அந்த ஏற்றத்தாழ்வு பிரிவினை இதெல்லாம் தாக்காமல் இருந்தால் இந்த தகராலய ரகசியம் அப்படிங்கிறதுக்கான உடல் மாற்றம் அப்படின்றது அங்கே தான் நடக்கும். இது ஏதோ பாம்பன் சாமி தான் தொடங்குறாருன்னு இல்லை. இது என்ன நடக்குதுன்னா, இந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறது 3000, இன்றைக்கி 2000, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பமாகுது. பிராமணர்கள் வந்து மனு இதெல்லாம் சொல்லி, மகாபாரதெல்லாம் சொல்லி, ஜாதி மேலே கீழெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த சைவம் தாந்திரிகமாக இருந்து காபாலிகமாக இருக்குது. அப்போ ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்கள் மனுவை வச்சு ஏற்றத்தாழ்வு சொல்லிட்டாங்க. இந்த பிராமண குலத்திலே வந்த ஒரு ஆள் ஜாதியை பார்க்காம தான் நீ கடவுளை அடையணும்னு பேசினவன் தான் லகுலீசன். அப்போ பிராமணியத்துக்கு எதிராக ஜாதி பார்க்கக்கூடாது, ஆனால் பிராமணன் தான் சைவன் அப்படின்னு எழுதினார் அவர். யார்? லகுலீசர். இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே தொடங்குது. ஆனால் ஒரு காபாலிகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜாதி பார்க்காதவன் தான் சைவன்னு ஆரம்பிக்குது. தொடக்க காலத்திலே இந்த பிரிவினை சைவத்தில் பிராமணன் உண்டாக்கின சைவத்துக்கும் காபாலிக மரபில் வர்ற சைவத்துக்குமான வேறுபாடு அங்கேயே தொடங்குது. இந்த வேறுபாடு புரிஞ்சுக்கிட்டாதான் சைவங்கிற பொத்தாம் பொதுவாக இருக்கிற விஷயத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைத்தன்மை, கடவுளுங்கிற அனுபவத்தை பேசுவதற்கான உரிமையை இன்றைக்கு நாம் புரிஞ்சிக்கிறதுக்கான முதல் ஒரு அடையாளமாக, முதல்ல ஒரு சான்றிதழாக தள்ளற்பாலது சாதி விகற்பம் அப்படின்னு எழுதுகிறார். இது பாம்பன் சாமி தொடங்குற ஒரு முக்கியமான ஒரு வேலை. வள்ளலாரும் சொல்கிறாரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. வள்ளலார் எதுக்கு அதை தொடங்குறாருன்னா, இவனுங்கிட்ட நீங்கள் ஜாதி ஒழியணும் எல்லாம் சொல்லிடுவார். ஆனால் இந்த ஒழிகிறதுக்கான ஒரு கடமையை அல்லது அந்த செயலை நீங்கள் எதன் மூலமாக பெற முடியும்? இதுதான் கேள்வி. ஜாதி ஒழிட்டேன்னு பேசுகிறத பற்றி பிரச்சனை இல்லை, எதன் மூலமாக பெற முடியும்? இதுதான் வள்ளலார் வந்து அதுக்கு தான் அவர் முடிவு வைக்கிறார். உண்மையிலேயே கொடுக்க வேண்டும் என்று உனக்கு எண்ணம் வருமானால் இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயம் உன் மனசில் இல்லாமல் போகும். நீ கொடுக்குறங்கிறதுனால நீ ஜாதி ஒழிச்சவனா இருக்க முடியாது. இந்த வேறுபாட்டை புரிஞ்சிக்கினாதான் அவர் என்ன பண்ணார்னா, சரியையே ஞான சரியையாக மாற்றினார். சரியையில் கிரியை, சரியையில் என்னது, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் அப்படிங்கிறது வேற. உங்களுக்கு வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரியும், தத்துவம் படிக்கிறவங்களுக்கு. சரியை கிரியை யோகம் ஞானம் நடத்திட்டு சரியையில் கிரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் சொல்லிவிட்டு 32வது அந்த இதில் போகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம் பேர் தான் எழுதுவோம், அங்கே செயலை எழுத மாட்டோம். இது ஆகம பரம்பரைன்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு நீங்கள் ஞான சரியைன்னு பேர் கொடுத்து நினைந்து உணர்ந்துங்கிற விஷயத்துக்கு வரணும். அப்படின்னா கொடுக்குற விஷயத்தில் உனக்கு என்னென்ன, அது பேர் என்னன்னா அந்த தடை இருக்குது. அதுதான் வள்ளலார் சொல்கிற ஒரு அந்த முறையில் சொல்லப்போனால் தடை.
இப்போ இவர் படித்தது அதில் தான். ஏன்னா இப்போ சிறு தொண்டர் அவர் எதுக்காக படித்தாரோ, ஆனால் திருவருள் இன்றைக்கி அவர் அதை படிக்க வச்சுருக்குது. உங்களுக்கு தடை, அதாவது தடைங்கிறது கொடுக்கறதுல எது வரைக்கும் விலகணும், விலகுச்சா. இது காபாலிகத்தோட ஒரு செயல்பாடு, கடைசி செயல்பாடு கறி கொடுக்கறது. இதுக்கு நீங்கள் எங்கே போனோன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதேஸ்வரர் கோயிலில் வலதுபுறம் அந்த ஒரு கோயில் இருக்கும். அதனுடைய சுவரில் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கதை இருக்கும். எந்த கதை? சிறு தொண்டர் கதை. அது காபாலிகம். அந்த கடவுளுக்கு மகாகாலர் உள்ளே இருக்கிற அந்த கடவுளுக்கு அது வந்து காபாலிகத்தோட அடுத்த பேர் காலாமுகம். அதில் வர்றது மகாகாலர். அதுக்கான வரலாறாக தான் இந்த சிறு தொண்டர் வரலாறு இருக்கும். அப்போ கொடுக்கறதுல உங்களுக்கு தடை வருதா இல்லையா? ஒரு பிள்ளைக்கறியை கொடுக்குறீங்கன்னா தடை வந்து வலுவான தடைன்னு அர்த்தம். உங்கள் சொத்தை கொடுத்துடலாம், பொண்டாட்டி கூட கொடுத்துடலாம். ஒத்த பிள்ளைய, அதுவும் நீங்கள் இப்போ வரலாறு ஞாபகம் வச்சுக்கணும். குடும்பத்தில் நீங்கள் துறவுலாம் பேசக்கூடாது. நீங்கள் குடும்பத்தில் பாசம் வைக்கணும். நீங்கள் ரொம்ப பாசம் வைக்கணும். நீங்கள் பிறந்ததுலேருந்தே யாருக்கும் அக்கறை காட்டாத ஆளாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஆள் மொத்த குடும்பத்துக்கு அக்கறை காட்டணும். உங்கள் மேலே யாரும் அக்கறை காட்டக்கூடாது. ஆனால் நீங்கள் அக்கறை காட்டாமல் இல்லாமல் அக்கறையை காட்டி காட்டி ஃபீல் பண்ணணும். இப்படி ஒரு ஆளாக இருந்தால் தான் நீங்கள் துறவுக்கு வர முடியும். அதுவும் நீங்களாக வரக்கூடாது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கடை வச்சு ஓடுற ஆளாக இருக்கக்கூடாது. இந்த அப்பா அம்மா இல்லாமல் தனியாக பிள்ளைங்க துறவுக்கு போகிறது, இல்லை நல்ல அப்பா அம்மா இல்லாமல் ஓட்ட விட்டு ஓடி போகிறது, அது மாதிரி பிள்ளைங்களாக இருக்கக்கூடாது. அது ஒரு குடுப்பினைன்னு வச்சுங்க. நல்ல அப்பா அம்மா இல்லாதது ஒரு நல்ல குடுப்பினை. ஆனால் நல்ல அப்பா அம்மா, அதுவும் பாசமான முட்டாளம்மா இருந்தால் இன்னும் குடுப்பினை ரொம்ப மோசமாகிடும். நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்களாக செய்ய முடியாது. அப்போ ரொம்ப அன்பாக இருக்கிற அம்மா வந்து உங்களுக்கு முழுக்க தொல்லை தான். என்ன, ஏன்னா எது பண்ணாலும் இப்படி பண்ணியா, தூங்குனியா, யாராவது இருக்கிறாங்களா, அங்கே போய் தனியாக போகாத, அதே 1 மணி நேரம் பேசி நான் படிக்கிறதுலாம் கிடைக்கும். என்ன, அப்போ தான் நான் படிச்சுன்னு உட்காந்துருப்பேன். அந்நேரத்துக்கு பார்த்து இந்த ராமாயணம், அது நம்ம டென்ஷன் ஆனோம்னா அது அந்த புக்கு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் தான் படிக்கணும். ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி அப்புறம் நம்ம அவங்கள நேராக திட்ட முடியாது. நம்ம மனசுக்குள்ளே திட்டணும். இது என்ன நேரத்துக்கு இது பெரிய தொல்லை. சரிம்மா நம்ம நடிக்கணும். அந்த இடத்துல நம்ம நடிக்காமல் நல்லவனாகவும் பேச முடியாது. இவ்வளோ தொல்லையும் தாண்டி நீ எப்படி துறவி ஆகிறது? சும்மா துறவி ஆகுனா எப்படி ஆகிறது? நான் தாப்பாலா போட்டு திறக்கிறதுக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால தான் கதவு திறப்பிக்கணும்னார் வள்ளலார். திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்ந்தே அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் அதான் காரணம். நாம போய் அதை வள்ளலார் இவர் பாம்பன் சாமி 7 திரைங்கிறார். 5 பூதம், மற்றது ஒரு 2 போடுறார். 7 திரை அவரும் தகராள ரகசியத்தில் வைக்கிறார். அப்போ திரை திறக்கிறதுங்கிறதுக்கு வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்துக்குள்ளேயும் போய் வரணும். ஒளிவு மறைவு கடவுளாக பார்த்து கொடுத்தாதான். இல்லைன்னா நிகிஷா மாதிரி என்றைக்காவது மாட்டுவீங்க. நிகிதாவா அப்போ நீங்கள் ஜெயிச்சிடலாம். என்றைக்காவது மாட்டுறது மாட்டி தானே ஆகணும். இப்போ கடவுள் வந்து அப்படின்னு நீ சன் டிவிக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, அன்றைக்கி எல்லாரையும் இப்போ சண்டை போட வச்சாங்கல்ல. அப்போது சண்டை போட்டுக்கிறதுக்குன்னு கடவுள் ஒரு நாளைக்கு காலத்தை வச்சுக்கின்னு தானே உட்காந்துருக்கிறாரு. உங்களை விடமாட்டேன் அப்படின்னு கடவுள் ஒரு கையில் வந்து ஒரு நேரத்தை வச்சுக்கின்னு தான் உட்காந்துருக்காரு. இதை தெரிஞ்சவன் தான் சித்தாந்தி. வேறு எவனுக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. மற்றவெல்லாம் ஏமாத்துறவன் தான். இதை அப்படியே வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் சித்தாந்தி. அதனால தான் எல்லாரையும் காலில் போட்டு மெரிக்கிறவங்க இவங்க. பாம்பையும் மெரிச்சிருவாங்க, மயிலையும் மெரிச்சிருவாங்க, முயலகனையும் மெரிச்சிருவாங்க, எல்லாரையும் மெரிச்சிருவாங்க. அப்போ எல்லாத்தையும் மெதிச்சிட்டு மேலே ஏறுற அந்த விஷயம் வந்து இந்த ஒன்றுத்தில் பிடிப்பு இருந்தால் தான். அதுக்கு தான் பாம்பன் சாமி என்ன பண்ணுறாருன்னா, நீ யாரை நினைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறார். இப்போ உங்கள் எல்லாருக்கும் வந்து யோகத்தில் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேர் இந்த சைவ பரம்பரையில் மகாராஷ்டிராவில் 25 பரம்பரை பேரே எழுதுகிறான். அதுதான் நம்ம வந்து வரலாற்றில் குகவாசியில் பார்க்குறோம். அதில் தான் இவங்க எல்லாமே உடல் மாற்றத்தை பற்றி சிந்தித்தவங்க. ஒரு சில மன்னர் எழுதுகிறான், காகதீய மன்னர்கள், காலச்சூரி மன்னர்கள் இப்படின்னு வரலாறுல இருக்குது. அவங்க எங்கள் தலை மேலேன்னு எழுதுகிறான். அவங்க திருவடியே எங்கள் ஆட்சி செய்துன்றான். அப்படியே அரசாங்கத்தை கொடுத்துட்றான். அந்த அளவுக்குலாம் இவங்க மேலே மரியாதை வச்சுருக்கிறான். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் உடம்பை மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தில் தொடக்கத்தில் உங்களுக்கான மனநிலை ரீதியாக மனித உடம்பெடுத்தவர்களை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குற அளவுக்கு நீங்கள் எந்த மாதிரி வளர்ந்துருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி முதல்ல வச்சேன்.
அடுத்ததாக என்னென்னா உங்கள் உடம்பை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எங்கே கடவுளை தேடலாம். இந்த கேள்விக்கு இப்போ வள்ளலார் கூட தகர வித்தைங்கிறது ஒரு சாதனைன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ அவர் வைக்கிறார் அவர் ஒரு அடையாளம் வைக்கிறார். ராமலிங்க அடிகளார் என்ன வைக்கிறாருன்னா, நடுவில் சத்திய ஞான சபை, அப்புறம் இடதுக்கும் வலதுக்கும் என்ன 2 இது வச்சுருக்கிறாருல, என்ன வச்சுருக்காரு, பொற்சபை வச்சுருக்காருல. இப்போ சிற்சபை பொற்சபை, பொற்சபை வந்து உடல் மாற்றம், சிற்சபை வந்து உயிர் கலத்தல், ஞானசபைங்கிறது கடவுள். இந்த 3ம் சேர்ந்த ஒரே ஜோதி தான் நம்ம பார்க்கணும். நம்ம உடல் மாற்றம் இந்த 3ஐயும் இணைச்சி ஒரு அனுபவமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் திருவொற்றியூரில் முன்னாடி அவர் பயிற்சி பெறுறார். அங்கே புத்து பாம்பு கடவுள் 3ம் மாறுது. இப்போ போய் நீங்கள் அதை வணங்கினீங்கன்னா அதுக்கு பேர் சிவலிங்கம். அந்த திருவொற்றியூர் அனுபவத்தை நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கான அடையாளமாக அங்கே வைக்கிறார். இப்போ கடவுள் எங்கே இருக்கிறார்? இப்போ நீங்கள் போய் வடலூர் போய் தேடி கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்டால், இல்லை, வடலூர் வடபால் அழைத்து வருவார் வாடிங்கிறார் அவர். வடலூர் வடபால்ங்கிறது கடலூர் தானே? என்ன சார், ஏறக்குறைய கடலூராக அது வருது இல்லை, கடலூர் தான். சிதம்பரத்துக்கு வடக்கு இங்கே இது இருக்குது. அப்போ சிதம்பரம் வழியாக கடலூருக்கு வந்துருங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஏன் அது சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரம் வந்து அவர் போய் மாற்ற நினைக்கிறாரு, மாற்ற முடியல. அது வந்து அதனால் வந்து உத்தரஞான சிதம்பரம் போய் அதை தொடங்குறாரு வடலூரில் அப்படிங்கிறதுலாம் அவரோட வரலாறு. இருந்தாலும் அனுபவங்கிறது இந்த இடம் சார்ந்து மட்டும் இல்லை, உங்கள் உடல் சார்ந்து அப்படிங்கிறது தான் அதில் மையம். இது தொடக்க காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுலேயும் ஒரு நம்ம பாவை இளங்கோ இருக்கிறார். இப்போ வந்து மழை பெய்யுது, மழை நான் சொன்னால் பெய்யுன்னு சொன்னால் அவன் பேர் மந்திரவாதி. நீங்கள் நான் சொன்னால் மழை பெய்யுன்னா நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு என்ன நான் மாற்றி உங்களை ஏமாத்தினா நான் வந்து பிராமின். அவ்வளோதான் விஷயம். ஆனால் என் உடம்புக்குள்ளே நான் நான் இதெல்லாம் மாற்றி என்னால் அமைக்க முடியும்னா நான் ஒரு தாந்திரிகன். அதுக்குள்ளே வந்து போலியா தாந்திரிகனை சொல்கிறதுலாம் வேறு. ஆனால் நாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோன்னா, ஆன்மீகத்தில் நான் தாந்திரிகன்னா ஏமாத்துறவ இல்லை, உண்மையிலேயே கடவுளுங்கிற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு மாற்ற முடியும் அப்படிங்கிறது பாம்பன் சாமி. அப்படி வச்சுங்க. இதுக்கு நடுவில் எல்லா வரலாறையும் அடைக்கிடுங்க. இப்போ கடவுள் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்ல தெரியுது. எனக்குள்ளே இதை நான் சொல்லி முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு தகராலய ரகசியம் முடிஞ்சிடும். கடைசியாக வந்து இந்த பொய் இல்லை அப்படிங்கிறது அங்கே தான் தெரியும். அவர் அதுக்கு தான் கடைசியில் கொண்டு போய் மாபாதகம் தீர்த்தல் அப்படிங்கிறத வைக்கிறார். பொய், கொலை, பொய்க்கு அப்புறம் வைக்கிறது கொலை, அதுக்கப்புறம் மற்ற 3ம் சாதாரணம்தான். எது? காமம், களவு லாஸ்ட்டில் வைக்கிறார். இப்போ பொய் தான் முதல்ல வைக்கிறார். இப்போ பொய்யை வச்சு உங்களுக்கு விதவிதமாக அதெல்லாம் வந்து சேர்ந்துடும். இப்போ நான் கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறத எப்படி நான் வந்து நிலைப்படுத்துகிறேன் அப்படின்னு உங்களுக்கு வரலாறு சொல்லுது. கடவுள் எப்படி இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்கிறோம் எல்லாரும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறத நான் எப்படி நிலைப்படுத்துறது? அதில் திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் வார்த்தையில் இருக்கிறாரு அப்படின்னு அவர் நியாயமாக சொல்லிட்டார். அதனால தான் எனதுரை தனதுரையாக அப்படின்னு சொன்னார். அதனால தான் எனது உரையை கடவுள் நீங்கள் என் பாட்டை படிங்க உங்களுக்கு செய்வார் அப்படின்லாம் சொல்லிடுறார். இன்னும் ரொம்ப விரிவாக சொன்னது பெண்ணாகடத்தில். அதில் என்ன பெண்ணாகடத்தில் என்ன சொல்கிறாரு? பெண்ணாகடத்து பெருங்கோயில் சேர் என்ன தூங்கானை மாடமையானை கண்ணார் கழல் பரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் விண்ணோர் ஏத்தும் மேவி வாழும் விதி அதுவேயாகும் வினைமாயும். அதில் அடுக்கிறார் எல்லாத்தையும். என்னென்ன வரும் கற்றாரும் கேட்டாரும். படித்தவனும் சரி, அதனால் பாடுறதுங்கிறது கற்றாருக்குள்ளே அடங்கிடும். அப்போ எல்லாம் கிடைக்கும்னு அந்த வார்த்தையை வச்சு சொல்கிறார். அவர் ஒருத்தர் தான் வார்த்தையை வச்சு சமஸ்கிருதத்துக்கு இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துறார். உங்களை கொண்டு வந்து வார்த்தையை வச்சு கடவுள் இருக்கிறார், நீங்கள் பேசுகிற வார்த்தையில் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் சுந்தரர் என்ன பண்ணுறாரு? கடவுள் பேச வார்த்தையில் இருக்கிறாரு, எல்லோரும் தான் பேசுகிறான், அதனால் திருஞான சம்பந்தர் பேசுனதில் இருக்கிறாரு, நம்மக்கிட்ட இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு, எத்தால் மனத்து உன்னை வைத்தாய் அப்படிங்கிறார். மனசில் இருக்கிறாரு. அப்போ நீ நினைக்கிற இடத்துல நினைக்கிற விஷயமா அவரை
நினைக்கிற விஷயமா பார்க்கலான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நினைப்பும் மறப்பும் அவர் தான், ஆனால் நினைக்கிறவர் அவர் ஆகிட்டு இவன் பாட்டுன்னு வெளியே வந்துடுறான். அதாவது உங்கள் நினைவுன்னு ஒன்று வேலை செய்யுதுன்னா நீயும் வேலை செய்கிற, அவரும் வேலை செய்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறாரு? நினைப்பில் இருக்கிறாரு, ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு? நீ தான் நினைக்கிற. அதனால் சிக்கல் வருது. இப்போ அப்படியே போய் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த யோக பரம்பரையில் தலையில் 1000 வித தாமரை விரிஞ்சால் உடம்பு சரியாக மாறிடும், கடவுளை பற்றிலாம் முக்கியம் இல்லை, இந்த அமுதத்தை குடிக்கலாம் அப்படின்னு சொன்னது தான். கடவுளுங்கிற விஷயம் அதில் தேவையில்லை. ஆனால் கடவுளுங்கிற விஷயத்தை அவர் இதை மாற்றி கொடுக்குறாருன்னு சேர்க்குறாங்க. அப்போ 6 ஆதாரத்தை சொல்கிறாங்க. இந்த ஆதாரம் முயற்சி பண்ணால் தான் ஆதாரம். அதாவது மூலாதாரம்னு சொல்கிறாங்கல்ல, சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞன், 6 ஆதாரம் சொல்கிறாங்க. அது நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாத ஆதாரத்துக்கு போயிட்டு வரோம் நாம். என்ன இப்போ என்ன ஆதாரம்? இவ்வளோ நேரம் பேசினா ஆதாரத்துக்கு போகாமல் பின்ன சாதாரத்துக்காக போவாங்க? என்ன சார், மூலாதாரத்துக்கு போயிட்டாங்கல்ல கொஞ்சம் பேர், சப்ஜெக்ட் பேசினா அப்படி தான் போயிடுவாங்க. என்ன அப்போ சாதாரணமாக ஆதாரத்துக்கு போகிறோமா இல்லையா? அது என்னது? இது அவஸ்தைன்றோம், தினம் அனுபவிக்கிறதுன்னு சொல்கிறோம். சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் அதுக்கு பேர் வைக்கிறோம். இது நாம் முயற்சி பண்ணுறதில்ல, நடக்குது. இது நடக்கலனா தான் பிரச்சனை. இதை பொறுத்த வரைக்கும் சரியாக தூக்கம் வரலன்னா காலை மலமுடு, பகல் பசி, வேலை நித்திரை, யார்கிட்ட சொன்னார்ல. அப்போ சரியாக தூக்கம் வரலன்னா நோய் வந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ உட்காந்துருக்கும் போதே தூக்கம் வந்தாலும் நோய் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ தூக்கம் வந்தால் நோயா, வரலன்னா நோயா? இல்லை, ஆரோக்கியமாக இருந்தால் தாங்க தூக்கம் வரும் அப்படின்னா நம்ம சரியான ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறது. ஆக்சிஜன் குறையுது, அப்புறம் நம்ம சொல்கிறது போகுது, இதான் பிரச்சனைன்னு வச்சுக்குவோம். அது பிரச்சனை இல்லை. என்னென்னா இது தினம் தானாக நடக்கிறது. இதுக்கு யாரும் அதிகாரி கிடையாது, நீங்கள் அதிகாரி கிடையாது. இந்த உங்கள் புருவ மத்தியில் நிறுத்துறதோ அல்லது தொண்டைக்கு போகிறது, அப்புறம் இதயத்துக்கு போகிறது, அப்புறம் தொப்புளுக்கு போகிறது, மூலாதாரத்துக்கு போகிறது, இதெல்லாம் 5 அவஸ்தை. இதில் உங்களுக்கு நீங்கள் கருவியை விட மாட்டீங்க, கருவியை பிடிச்சிக்க மாட்டீங்க. அது இருந்தால் கருவி இருக்கும், இல்லைன்னா இல்லை. இதை வச்சு தான் நாம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு கடவுளை மூலாதாரத்தில் வச்சு சொல்கிறோம். இது நீங்கள் யாரும் முயற்சி பண்ணல, இது அவஸ்தை. இது ஆதாரம் தான், ஆனால் அவஸ்தைன்னா அனுபவம். இது இல்லாமல் நீங்களாக எழுப்பி நிறுத்தினா அதுக்கு பேருனா ஆதார அனுபவம். அதுதான் ஆறாரையும் நீத்து அப்பால் இதெல்லாம். அது மேலாளவத்தை கீழாளவத்தைங்கிறது வேறு. மத்திய அளவத்தைலாம் நீங்கள் பண்ணாதான். சாக்கிரத்தில் சாக்கிரம், சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுவித்தி, சாக்கிரத்தில் துரியம், சாக்கிரத்தில் சுரியாதி, இதெல்லாம் மத்திய அளவத்தை. இதுதான் சாக்கிரத்தில் அதீதத்தை கண்டவர் மெய் கண்டார்னு உண்மை விளக்கத்தில் அவர் சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாங்க. அது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், இப்படிலாம் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நீங்கள் வேலை செய்யணும். எதுக்கு? மூலாதாரத்திலேருந்து நிறுத்தி நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். இதுவே மூலாதாரத்தில் 3 கணலை காலால் எழுப்புறது, அப்புறம் இடைச்சக்கரம், அப்புறம் இது இடையில் சுற்றுறது, நேராக போகிறதுலாம் ஔவையார்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க. இது நமக்கு புரியாது. இது மாதிரி புரிஞ்ச மாதிரி பேசினாலும் புரியாமல் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் டிவியில் பேசுகிறாங்க. எவனுக்கும் நரை நிற்கலை, எவனுக்கும் கண்ணாடியை போடுறது முடிக்கலை. இருந்தாலும் லொக்குன்னு பெரிய ஆதாரத்தை அனுபவித்த மாதிரியே பேசி நிற்பான். சுத்தண்ணியை குடிச்சிக்கின்னு சூப்பு என்ன. அதாவது பேசுகிறவன் அதாவது உடம்பை காப்பாற்றுற. நான் சித்தர் கூடலாம் இருக்கிறேன். அவர் சுடுத்தண்ணியை குடிக்க மாட்டார், பச்சை தண்ணி தான் குடிப்பார். நாம் இப்போ எல்லோரும் சுடுத்தண்ணி இல்லாமல் வாழறதே இல்லை. என்ன நாம் அந்த சித்தர் என்ன பண்ணுவார்னா, நாங்கள் கூடவே சுற்றி இருக்கிறோம். 300 நாளுக்கு மேலே காரிலே இருந்தார். காரை விட்டு இறங்கவே இல்லை அவர். நாங்கள் இறங்குவோம், ஏறுவோம், ஆளை மாற்றுவோம். அவர் எந்த இடத்துலையும் அவருக்கு காயம் வரல. அப்போ நாம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆளுங்களை பார்க்குறோம். அவர் மலம் போயும் பார்க்க மாட்டோம். எப்பாவது கொஞ்சம் பேப்பரில் போய் தூக்கி போட்டுருவார். கழுவலாம் மாட்டார், குளிக்கலாம் மாட்டார். அவர் கூடவே நாங்கள் இப்போ தான் அவர் சமாதியானார். நாங்கள் ஒரு 5-6 வருஷம் அவர் கூட பயணம் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் நமக்கு வித்தியாசம் தெரியுது. நம்ம சாதாரண உலகத்தை விட ஒரு பெரிய உலகம் இருக்குதுன்னு ஒரு வித்தியாசம் தெரியுது. நீங்கள் அடாவடியாக பேசுகிற ஆசா ஞான சம்பந்தத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணம் பேசியிருந்தவர் பெரிய புராணம் ஏன் பேசினார் யோகர் சாமியால் அப்படின்லாம் தெரியும் உங்களுக்கு. நம்ம பாலசீனிவாசன் அவருடைய சீடர் தான் வந்திருக்கிறார். அது போக டீ கடை வச்சு இருந்ததெல்லாம் அவர் எழுதுறாரு. ஒரு இடத்துக்கு யாரும் இல்லாத இடத்துக்கு போனப்போ டீ கடை வச்சுருந்தானா ஒருத்தன், ஆனால் அங்கே யாரும் டீ கடை வச்சில்லை. அப்போ அவர் எதையும் நம்பாத அவரும் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு சிலதை புரிய வைக்கிறதுக்கு சிலருக்கு மட்டும் சில சாட்சி
வரும். அதனால் எல்லாரும் ஏமாறக்கூடாது. இன்னும் எல்லாரும் அதே மாதிரிலாம் போய் பைத்தியம் மாதிரி தெரியக்கூடாது. நமக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தெரியுதோ, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு வாழ்க்கையில் புருஷன் சொல்கிறாரு, அம்மா நீ இதை கொஞ்சம் திருத்திக்கம்மான்னா பொண்டாட்டி திருத்திக்கணும். ஆனால் திருந்த மாட்டாங்க. புருஷனை பொண்டாட்டி சொன்னால் அவனும் திருந்த மாட்டான். இது ரெண்டும் வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துடும். திருத்துறது யார்? என்ன அப்படியே தப்பித்தானே நம்ம தள்ளி போகிறோம் வாழ்க்கையா. யாரும் திருத்திக்கலாம் கிடையாது. புள்ள சொன்னாலும் திருந்த மாட்டோம், அப்பா சொன்னாலும் திருந்த மாட்டோம், வாத்தியார் சொன்னாலும் திருந்த மாட்டோம், பொண்டாட்டி சொன்னாலும் சொல்ல மாட்டோம், புரிஞ்சு சொன்னாலும் திருந்த மாட்டோம். திருந்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா செத்தவனை எழுப்பிடலாம், உயிரோட இருக்கிறவனை திருத்தவே முடியாது. அது நான் என்னோடய கொட்டேஷன். அது இப்போ நீங்கள் செத்துட்டிங்கன்னா உங்களை எழுப்பிடலாம், ஆனால் உயிரோட இருக்கிறவனை திருத்தத்துக்கெல்லாம் இப்போ நீங்கள்லாம் உட்காந்திங்கன்னா ஏதோ பேசுறதை கேட்குற மாதிரி இது, அதனால் உட்காந்துக்கிறீங்க. அவர் பேசும்போது முக்கால்வாசி பேர் தூங்கினாங்க. நான் பேசும்போது கால் பேசி தூங்கி ஏந்துட்டாங்க. சரி இருந்தாலும் திட்டுவாங்க போல இது, இன்னும் பக்கத்தில் இருக்கிறவன் எழுப்பி விட்டான். இது பிரச்சனை இல்லை, விடுங்க. இன்னாலும் என்ன பேசினார் கடைசியானா அது இன்னமும் சொன்னார். அது நானாவது பரவாயில்ல, யார் பேசுனா சமையல் கதையை பேசி போவான். நானாவது என்ன பேசினாரு தெரியலன்னு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்க வைப்பேன். அவர் அந்த சாம்பார் சொன்னார்ல, அது நல்லா இருந்தது. அவர் சமையல் நானும் சொல்லியிருந்தேன் அந்த சமையல் கதையெல்லாம். ஆனால் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாதுல்ல. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமையல்காரம் போல அப்புறம் நம்மளை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இதில் என்ன தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் பேசுகிறது மூலமாக என்னையும் கண்டுபிடிக்கக்கூடாது, சப்ஜெக்டையும் கண்டுபிடிக்கக்கூடாது. ஆனால் உங்களை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நீங்கள் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது மட்டும்தான் எங்கள் வேலையை தவிர, நானும் பெரிய அனுபவசாலி கிடையாது. உங்களை விட பிரச்சனையில் அதிகமாக இருக்கிறேன், அவ்வளோதானே தவிர நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறீங்க. அனுபவத்துக்கு வர்றப்ப பிரச்சனை அதிகமாக இருக்கும். வாழ்த்துறோம். நீங்கள் அடுத்த பிறவிலையாவது அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நொந்து நூலாகி கடவுளை அனுபவிப்பீர்களாக அப்படின்னு நம்ம ஆசீர்வாதம். இந்த பிறப்பில் கிடையாது அது. ஆமாம், ஏன்னா நொந்து நூலாகாமலாம் கடவுளை நீங்கள் அனுபவிக்க முடியாது. எதுக்காகனா மாணிக்க வாசகரோட அகங்குழைந்துன்றார். திருநாவுக்கரசு குடரோடு துடக்கி முடக்கி இடங்கிறாரு. அதை விடவுமா அவங்களால அதெல்லாம் சும்மா. அது எதுக்குன்னா இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா குகவாசிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குகவாசிகள் அவங்க தான் மாய வித்தைன்னு ஒரு வித்தை வச்சுக்கிறாங்க. ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறது. ஏன்னா அவள் திட்டணுமா, அதுக்கப்புறம் போய் புருன்னு மிரட்ட வேண்டியது, அவங்க அடிக்கணுமா. இந்த மாதிரி கேவலப்படுறதுனே ஒரு 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 5 வருஷம் வாழணும் அவங்க. இது அந்த அந்த பயிற்சியில் அது ஒன்று. கேவலப்பட்டு அசிங்கப்படுத்திக்கணும் அவங்களே. அதை போய் 4 பேர் மத்தியில் அசிங்கமாக துப்பணும், அவன் நம்மளை அடிக்கணும். இந்த மாதிரி அப்போவாது நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்களான்னு பார்க்குறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ப்ராக்டிஸும் உண்டு அந்த சைவத்தில். இப்போ சைவம் இல்லை, பழைய சைவத்தில். இதை மாணிக்கவாசகர் பதிவு பண்ணுறார். அவர் நம்ம ஊரவர் சிரித்திடன்றார் பாருங்கள், அதெல்லாம் அங்கே தான். அப்போ அந்த முறையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் கடக்கிறது அப்படின்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு பாம்பன் சாமி முடிவு கட்டுறார். அதுதான் இப்போ இங்கே கையை காட்டுறீங்கள, எல்லோரும் இங்கிலீஷ்காரனாக இருந்தாலும் சரி, ஜப்பான்காரனாக இருந்தாலும் நான்னு சொல்கிறதுக்கு இங்கே தான் கையை வைக்கணும். இங்கே கையை வச்சா தலையில் அடிச்சிக்கிறான்னு அர்த்தம். எந்த ஊராக இருந்தாலும் சரி, வணக்கத்துக்கு இப்படி குனியறது வர கையை வைக்கிறது இங்கே தான். ஐ நான்ன்றது இங்கே இந்த இடத்துல தான் கடவுள் இருக்கிறாருன்னு பாம்பன் சாமி சொல்கிறார். இது கடவுளுக்கு சொந்த இடம், உனக்கும் அதான் சொந்த இடம். மற்ற இடம்லாம் வாடகை இடம். சொந்த இடத்துல நாம் என்றைக்குமே இருக்கிறதில்ல. அதனால் கடவுளை பற்றி தெரியாது. இதுதான் தகராறு ரகசியம். கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சொந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, அவரும் இருக்கிறார். ஆனால் சொந்த இடத்துக்கு 2 பேரும் போகல. நீங்கள் போகிறதெல்லாம் மூலாதாரங்கிறீங்க, சுவாதிட்டானங்கிறீங்க, எங்கெங்கேயோ போகிறீங்க. அப்புறம் தூங்குறதுக்கு எங்கேயோ போகிறீங்க, முழிச்சிறதுக்கு எங்கேயோ போகிறீங்க. நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போக முடியாது. அந்த இடத்துக்கு பேர் தான் குகை. அங்கே இருக்கிறவன் தான் குகன். அங்கே அவன் குகனாக இருக்கிறான், நீங்களும் குகனாக இருக்கிறீங்க. இந்த 2 பேரும் கலந்ததுன்னா இந்த உடல் அண்டப்பிண்ட இணைப்பு வந்துடும். இதை நீங்கள் அந்த காலத்தில் தாந்திரிகத்தில் ஆரம்பித்து, தாய் வழி சமூகத்தில் ஆரம்பித்து, பெண் உறுப்பை வழிபட்டு உனக்குள்ளே இருக்கிற பெண்ணை எழுப்புறது தான் சிவசக்தி. இப்போ கூட நான் ஒரு இடத்துல சென்னையில் இருக்குது காமாட்சி அம்மா கோயில்னு ஒன்று, நம்ம காமாட்சியில் கூட போக சொல்லணும். அவர் தேவி தனு காமாட்சி அம்மன் ஆலயம்னு ஒன்று கவர்னர் மாளிகை அந்த கேட்டாண்ட இருக்கும் பாருங்கள். அது ஒரு சித்தர் தான் வச்சுருந்தார். நம்ம இவர் கோயில் கட்டின மாதிரி அவர் ஒரு சித்தர் வச்சுருந்தார். அதில் என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு பக்கம் சிவன் இருக்கும், பின்னாடி போனீங்கன்னா சக்தி இருக்கும். அதே சிலையில் வெளியில் பார்த்தீங்கன்னா சிவம் தெரியும், பின்னாடி அதே திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 6 முகம் பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்கள் ஒவ்வொரு ஆளும் ஆணும் பெண்ணும் சமமாகிறது தான் உடல் மாற்றத்துக்கான விஷயன்றாங்க. ஆனால் இதை நீங்கள் மாற்ற முடியாது. இந்த பொய் பேசாமல் இருக்கிறதுல ஆரம்பித்து நீங்கள் தூய்மையாக இருந்தால் அது மாறி மாறி உங்களை கலக்கும். அந்த இடம் சொந்த இடம் தகராலயம் அப்படிங்கிறது தான் தகராலய ரகசியம். இது முடியுமா பாருங்கள். பொய் பேசாமல் இருக்கிறதுனா என்னென்னு ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடணும். 5 நிமிஷம் இருக்குது.
இப்போ வந்து நம்ம சொன்னதாக தானே 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன்னா நானே பொய் பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல. இது ஒரு பொய். இது வந்து நேராக தெரிகிற பொய். இது பொய்யும் கிடையாது, மெய்யும் கிடையாது. சந்தர்ப்பத்துக்கு சைக்காலஜியை கொஞ்சம் சாப்பாட்டை நோக்கியே நீங்கள் டென்ஷன் ஆகி எனக்கு எதிரியாகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறது. அது ஒரு நான் முடிக்க போகிறேன்னு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடுவாங்க பொழுதுயா அப்படின்னு என்னை திட்ட மாட்டீங்கல்ல. அதுக்கு ஒரு உளவியலுக்கு தான் இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் அப்படிங்கிறது. நீங்கள் உடனே எனக்கு எதிரி எண்ணத்தெல்லாம் விட்டுறீங்கல்ல. இது சனியை எப்போ முடிக்குன்னு தெரியல. என்னென்னமோ பேசி கிடக்குது, நமக்கும் புரிஞ்ச மாதிரி தெரில. தகராலை ரகசியம் இதே ஒரு வாத்தியார் சொல்லுவான், தகராலை ரகசியம் பாம்பன் சாமி ஒரு புக்கு எழுதினார், அது எனக்கு புரியல. அதை விட அவர் எழுதின உரை புரியலன்னுவார். ஜெயின் காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் அந்த ரகுராமன். என்னை நான் சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டு, கிண்டி பஸ் ஸ்டாண்டில் வச்சு எனக்கு சொன்னார். அது 20 வருஷம் கழிச்சு நான் தான் அதுக்கு சொற்பொழிவு பண்ணேன்னு வச்சுங்க. இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் நம்மளை நோக்கி வருது, ஆனால் அது நமக்கு வரலாறாக தெரிஞ்சு மாறுது. அதுக்கு நீங்கள் அந்த பிறப்பு தானான்னு பார்த்துங்க. யார் பேச்சையாவது கேட்குறீங்களா? உங்களுக்கு விஷயம் மாறுதா? நீங்கள் உண்மையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறீங்களா? இல்லை நீங்கள் ஒரு உண்மை தெரிஞ்சு அதுலேயே ஏமாந்து போகிறீங்களா அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை எடை போட்டுக்கிட்டிங்கன்னா தகராலை ரகசியம் புரிஞ்சிடும். வாழ்க்கையில் நிறைய விஷயம் கேள்விப்படுறீங்க. இப்போ என்கிட்ட மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அல்லது மன்றங்குது. எனக்கு எல்லாத்துலேயும் எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ப்ராக்டிஸ் இருக்குதுன்னா, எனக்கான எல்லாமே வகை வகையான எதிரிகள், வகை வகையான வேற்றுமையாளர்கள், வகையான அறிவாளிகள் என்னை வந்து வழி நடத்துகிறாங்க. மன்றத்தில், யூனிவர்சிட்டியில், வீட்டில் அப்படின்னு வச்சிங்களேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க வந்து சரியாக செய்யலை அப்படிங்கிறதுனால எனக்கு ஞானம் ஆகிடுது எல்லாமே. அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு விஷயமும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறப்ப நான் திருப்பி பேசுனா நான் வந்து அவங்கள திருத்திடுவேன். திருத்தி பேசாமல் இருந்தால் தான் நான் திருந்த முடியும். அப்போ நான் எந்த அளவுக்கு செய்கிறேங்கிறது தான் கடவுளோட. இப்படி ஒவ்வொரு ஆளும் நீங்கள் சரியாக இருக்கிறீங்களான்னு எடை போட்டுக்கிட்டிங்கன்னா தகராலை ரகசியம் வந்துடும். எனக்கு கொடுத்த கொடுப்பினை தான். ஞானப்பேர் நவில வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாறு. என்ன நமக்கு ஞானத்தை வச்சு ஊற்றுறாங்க கடவுள். அப்போ வந்து கடவுள் ஊற்ற நாம் என்ன பண்ணுவோம், வாரி நக்க வேண்டியது தான். ஏன்னா ஞானத்தை வாங்கி குடிக்கலாம் முடியாது. அமுதம் வார்ந்த பிரான் அப்படின்னு அவர் அதை துப்பி எனக்கு கிடைச்சிதுன்றாரு சேர்க்கிறார். நாவால் அமிர்தம் அவர் துப்புனானா வந்து தான் அப்படிலாம் நமக்கு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் வரலாறுல நமக்கு அமுதம் வந்து வாயில் வந்து இருக்கிற எச்சில் சப்பனா தான் அமுதம்னு தெரியும், திருக்குறள் படி. அதெல்லாம் தெரியல. வாயி ஊர் என்னத அதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ வந்து நாம் வாயில் வர்றதை நமக்கு கடவுள் வந்து எப்படி கொடுக்குறார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நினைந்து சொன்னாலும் சரி, திருக்கதவம் திறப்பித்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுல ஆரம்பித்து நீங்கள் செய்கிற எல்லா அக்கறையான வேலைகளும், அதுக்கு பேர் நான் பொறுப்புன்னு வச்சுருக்கிறேன். எந்த பொறுப்பும் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து பொய் என்பதில் இருந்து விலகி பொய்னா வெறும் குறியீடு கிடையாது, அடையாளம் கிடையாது. அது உங்கள் வேலைப்பாட்டுக்கு பொய்யில் இருக்கக்கூடாது. நீங்கள் வேலைப்பாட்டில் பொய் வராமல் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு ஆள் இருக்கிறான், எனக்கு அவங்க வேலை இருக்குது, அந்த வேலையை விட்டுட்டு இதுக்கு வரலாமா, அந்த வேலை வந்து பிரச்சனையாக இருக்குது. அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வர்றதுக்கு நம்மக்கிட்ட சொல்லிவிடுவாங்க, ஐயா நாளைக்கு இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, நீ அந்த பிரச்சனையை விட்டுட்டு இந்த வேலைக்கு உன்னால் ஒதுக்கி திட்டமிடுற அளவுக்கு வளர்ந்தாதான் உனக்கு வினையிலிருந்து கடறதுக்கு வாய்ப்பு வரும். நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? சொல்லிக் கொடுத்தா அப்புறம் நான் சுயநலவாதி ஆயிடுறேன். இதுக்கு நடுவில் தான் சார் தகராலை ரகசியம். இதுக்கு நடுவில் தான் நீயும் கடவுளும் பேசிக்கொள்வது. இதுக்கு நடுவில் தான் கடவுள் உன்னை கலப்பது. இதுக்கு நடுவில் தான் கடவுள் உன்னுடைய வார்த்தையை ஜெயிக்க வைப்பது. இதுக்கு நடுவில் தான் உன்னுடைய செயலை சிறக்க வைப்பது. இதுக்கு நடுவில் தான் நீ மற்றவர்களிலிருந்து கடவுள் அனுபவத்திற்கான ஒரு தயாராகவும் கருவியாகவும் மாறுவது. இது வந்தால் தகராலை ரகசியம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடம்பால் அழியின் உயிரார் அழிவர் என்ற அந்த ஒரு வரியை தகராலயம் என்பதாக அவர்கள் சிறப்பாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். எனவே உடம்பை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், அவ்வளோதான் தகராலயம் என்ற கருத்தினை மிக சிறப்பாக விரிவாக பல்வேறு எடுத்துக்காட்டுகளோடு நமக்கு ஐயா அவர்கள் விளக்கினார்கள். ரொம்ப அவர்கிட்ட கொள்முதல் நிறையா இருக்குது. நம்ம வாங்கி கொள்வதற்குரிய சரக்கு ஏராளமாக இருக்கிறது. நாம் வாங்கி கொள்கின்ற வியாபாரியாக நாம் இருக்கிறோம் என்பதாக சொல்லி, அடுத்து நம்முடைய மன்ற நிகழ்வுடைய அடிப்படையின்படி
இயல்பாக செயலர் அவர்கள் அவற்றை செயல்படுத்துவார்கள். காவாய் கனக திரளையே போற்றி, கைலை மலையானையே போற்றி போற்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கு பேருரையாளருக்கு நன்கொடை வழங்கி மகளும் நம் மன்றத்தின் மதிப்பெண் தலைவர் திரு ப. அசோக்குமார் மற்றும் கோ. குப்புசாமி ஐயா அவர்கள் பேருரையாளருக்கு நன்கொடை வழங்கி மகிழ்கிறார்கள். காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.